சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயர்வந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பர் போற்றி. சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. கார்த்திகை விழா மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய சரவண மஞ்சுமுத்து ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நாங்கள்லாம் ஒரு வருஷம் முழுவதும் பஸ்ஸில் சேர்ந்தே போவோம். எல்லோரும் சில செய்தியை ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நான் வேறு மாதிரி சொல்கிறேன். அவர் கூட பஸ்ஸில் போனால் யாரும் டிக்கெட் எடுக்க முடியாது, அவருக்கு மட்டும்தான் எடுப்பார். எத்தனை பேர் போனால் அவர் தான் டிக்கெட் எடுப்பார். எல்லோரும் ஒன்றை பார்க்குற முறை வேறு, நான் பார்க்குற முறை வேறு. அதாவது நாங்கள் ஒரு 6-7 பேர் பேருந்தில் ஏறுவோம், எல்லாருக்கும் அவரே தான் டிக்கெட் எடுப்பார். எத்தனை நாள் ஆனாலும் யோசிக்கவே மாட்டேன். அப்படி ஒரு ஆசிரியர்கள் மேலே மதிப்பும் அக்கறையும் கொண்ட ஒரு நண்பர். அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அதுபோல் நம்முடைய குருநாதர், நம்ம எல்லாருக்குமே குருநாதர், தலைமை தமிழாசிரியர்னு சொல்லுவோம். நம்முடைய சுபாஷையா வந்திருக்காங்க. நாங்கள் தமிழாசிரியர்னு சொல்ல மாட்டோம், தலைமை தமிழாசிரியர்னு சொல்லுவோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வருவாங்க, ரொம்ப மிடுக்காக இருப்பாங்க. முதல் நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சி ஐயாவை ஒரு 2 மணி நேரம் பேச விட்டோம்னா 5 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது அந்த அதிகாரிகள். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய அதிகாரிகளையும் அன்பா, எதனால் தன்னுடைய அன்புனால அந்த துறைக்கு பெருமை சேர்ப்பவராக உருவாக்கக்கூடியவர் ஐயா. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதுபோல் வரவேற்புரை சொன்ன நம்முடைய குருகுல புலவரம்மா, இல்லை அம்பிகா அம்மா, வாழ்த்துறை சொன்ன நம்முடைய குருகுல புலவரம்மா, அதுபோல் நம்முடைய ஐயா, நம்முடைய ஐயாச்சாமி ஐயா, திருவாசகத்தை மனப்பாடமாக கச்சேரியாக செய்யக்கூடிய உலகில் ஒரே நபர். இந்த வயசில் வேறு நிறைய பேர் இருக்காங்க. ஐயா இருக்கிறாரு, திருப்பரங்குன்ற ஐயா. ஆனால் இந்த வயசில் இவர் தான் இருக்கிறாரு. இங்கு சாதனை நிகழ்ச்சியாக சொல்லப்பட்டது ஹைரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு சாதனை. அதில் இவரும் பண்ணார். ஹைரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு சாதனை இவரும் பண்ணார். திருவாசகத்தை புத்தகம் இல்லாமல் பாடி ரெக்கார்ட் பண்ணார். இன்றைக்கு அவர் பாடுறதுக்கு அழைச்சிருந்தோம். ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அதுபோல் முற்றோதல் முடிச்சு தான் வர்றார் பொள்ளாச்சியிலிருந்து. அவர் பாடுறாருன்னா அந்த இடத்துக்கு ஒரு 600 பேர் கார்த்திகை விழா மன்றத்தில் நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க அவருக்கு. நம்ம கார்த்திகை விழா மன்றத்தில் அவர் பாடுறாருன்னா 600 சிவனடியார்கள் பிரசன்ட் ஆகிறாங்க மினிமம். அதுபோல் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய சைவ சித்தாந்த பாடசாலையினுடைய அமைப்பாளர் வந்திருக்கார், திருவாரூரை அமைப்பாளர் ரங்கநாதன் ஐயா. வருகின்ற அனைத்து பெரியோர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி, எங்கள் குருநாதருடைய மகள் மங்கையர்கரசி அவங்ககிட்ட நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க ரிஷிகேஷ் போயிட்டு, ஐயாவுக்கெல்லாம் ரொம்ப அன்புக்குரியவங்க, ரிஷிகேஷ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் வந்தால் நான் மட்டும் வருவேன், என்னுடைய மாணவர்கள் 25 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். பழனியிலிருந்து 25 அடியார் இணைகள், 28 பேர் பாருங்க, அவங்க கரெக்டாக சொல்கிறேன், 28 அடியார்கள் வருவாங்க. அதுதான் மாணவர்கள் நமக்கு இருந்தால் ஒரு பலம்ங்கிறது. 28 அடியார்களை அனுப்பி வச்சிருக்காங்க மங்கையர்கரசி அவர்கள். தேர்மொழி டாக்டர் மங்கையர்கரசி அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் நிறைய அடியார்கள், உள்ளூர் அடியார்கள், சிவனடியார்கள், குருகுலத்தை சார்ந்தவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி, திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் ஐயாவர்களுக்கும், செயலர்களுக்கும், நம்முடைய பட்டாச்சாரியார்களுக்கும், சிவாச்சாரியார்களுக்கும், திருக்கோயில் அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, நான் ஒரு மந்திரத்தை தொடங்குகிறேன். ஐயா 5 மந்திரம் பாடுவார், நான் பொருள் சொல்லி திரும்ப 5 மந்திரம். எப்படினாலும் 9:15 விட்டுருவோம், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக இருந்தவங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரியா? ஒரே ஒரு மந்திரத்தை நான் மட்டும் பாடுகிறேன். அதாவது நம்முடைய திரு அம்மானை என்ற பகுதி, அந்த பகுதிக்கு என்ன சிறப்புனா, அதாவது தேவரை தேடுவதற்கு அரியவனாக இருந்த இறைவன் உலகத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் எளியவனாக இருக்கிறாங்கிறது தான் அந்த பதிகத்தினுடைய சாரம். இந்த பதிகத்தினுடைய சாரம் இந்த பதிகத்தில் 8வது பதிகம் திருவாசகத்தில், இந்த பதிகத்தில் திருமால் தேடினார் பார்க்க முடியவில்லை, திருமால் தேடினார் பார்க்க முடியவில்லை வரும். நேற்று தான் மாணவர்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவழித்து சொன்னேன். இன்னைக்கு திருவாரூர் ஆதியில் தேவார வகுப்பில் சொன்னேன். சைவத்தில் சிவனை தேடினார் என்று சொல்லுகின்ற திருமால் வேறு, பெருமாள் கோயில் இருக்கிற திருமால் வேறு. பெருமாள் கோயில் இருக்கிற திருமால் பரம்பொருள். சைவத்தில் சொல்றது உயிர்களே வையத்தில் வாழ்பவன் என்று சொல்றது போல, உயிர்களே ருத்ரனா வரலாம் சொல்லுது சைவம். உயிர்களே ருத்ரனா வரலாம், உயிர்களே பிரம்மனா வரலாம், உயிர்களே திருமாலா
என்று சைவம் சொல்லுது. அதனால் இந்த பதிகத்தில் சொல்லப்படுகிற திருமால் நம்ம வணங்குகின்ற திருமால் என்று பொருள் எடுத்துடக்கூடாது. சரியா? கடவுள்ல 2 வகை என்பது சைவ சித்தாந்தம். சம்புபட்சம் அதெல்லாம் சொல்றதுக்கு இதுதான் கிடைச்சுதான் கேட்கக்கூடாது. அப்படி விஷயம்னா சைவ சித்தாந்தத்துக்குள்ள போயிடும். புரியுதா? நான் சொல்ல வந்த செய்தி ரொம்ப முக்கியம். நான் திருவாசகங்கிற பேசுறேங்கிற பேர்ல நான் வணங்குகின்ற பெருமாளுடைய பெருமையை செஞ்சிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. அதுக்காக நமக்கு எல்லா கடவுள்களும் ஒன்று. சைவம் பயணம் நம்முடைய கண்கள்ங்கிறதுக்காக சொன்னேன். எல்லாரும் தேடுவதற்கு அறியவனாக இருந்த இறைவன் இந்த பூமிக்கு வந்து நமக்கு அருள் செய்தான்ங்கிறத சொல்றது தான் அம்மா. முதல் மந்திரம் செங்கண் நெடுமாறும் சென்று இடங்கும்னா தோண்டி காண்பறிய பொங்கு மலர்பாதம். இறைவனுடைய திருவடியில இன்பம் பொங்குதான். இறைவனுடைய திருவடி, இறைவன் திருவடியில தான் எல்லா சமயங்களும் திருவடியை தான் புகழ்கிறது. வள்ளுவரே கடவுள் வாழ்த்துல திருவடியை தான் சொல்றாரு. எல்லா சமயங்களும் திருவடியை தான். பொங்கு மலர்பாதம் அப்படின்னா ஒரு இடத்துல மாணிக்க வாசகர் பூசும் மலர்பாதம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவர்கள் சிவபெருமான் காலை தொட்டு கும்பிட போனா காலை உள்ள எடுத்து வச்சுக்கிறாராம். ஏன்னா ஏதாவது வரங்கப்பாங்க அப்படின்னு. கூசுதான் அவருடைய திருவடி. ஆனா நில உலகத்தில் வாழ்கிற பக்தர்கள் போய் காலை தொட்டு கும்பிட்டா காலை நல்லா என்ன செய்யறாரா? நீட்டி நல்லா கொடுக்குறாரா? தொட்டு கும்பிட்டுக்கிறது இருக்கிற கூசும் மலர்பாதம் அப்படின்னார் மாணிக்கவாசகர். அது பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி. பார்த்தீங்களா? இறைவன் எங்க வர்றாரு? அருவரத்தொருவம் அவனில் வந்து குருவரன் ஆகினார். அதான் நம்ம வைணவத்தில் அவதாரங்கள் சொல்றோம். மகாவிஷ்ணு வைகுண்டத்திலே அங்கே இருந்து கொண்டு இருப்பதை விட யாரை பார்க்க விரும்புகிறாரு? அடியார்களாக நில உலகில் வந்து பார்க்க விரும்புவதை போல இறைவன் இந்த நில உலகத்துக்கு வந்து போந்தருளினா, போந்து அப்படின்னா நம்ம போய் என்று பொருள் எடுப்போம். ஆனால் திருமுறையில வந்துன்னு இருக்கும். போந்தருளி எங்கள் பிறப்பறுத்துட்டு முதல் மந்திரத்திலேயே சிவபெருமான் பிறப்பை இறக்கிறத பதிவு செய்கிறாரு. கடைசி மந்திரத்தில் அதுக்கான விடை சொல்லுவார். பிறப்பறுத்துட்டு எந்தரம்னா இறைவன் நம்முடைய தரத்தை பார்க்கறது இல்லை. ஒரு மாணவருக்கு +2 சர்டிஃபிகேட் முடிக்கணும்னா அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கணும். ஒரு 10th சர்டிஃபிகேட்னா அதுக்கான தகுதி இருக்கணும். ஆனால் தகுதி பார்க்காத ஒரே ஆள் யார் தான்? இறைவன். நான் இன்றைக்கு தேவார வகுப்பில் சொன்னேன், நமக்கெல்லாம் அருள் செய்வதா என்று இறைவன் யோசிச்சார்னா, அவருக்கு யோசித்தார்னா நம்ம அருள் செய்ய முடியாது. நான் சொன்னேன், சிவபெருமானே எனக்கு அருள் செய்ய. அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்னுடைய டேட்டாவெல்லாம் பார்த்துக்கிட்டேன். பொய் சொன்னானா, தப்பு செய்தானா, யார் மேலேயாவது கோவப்பட்டாலும் ஒரு டேட்டாவெல்லாம் அவர் பார்க்கறதே கிடையாது. அந்த டேட்டாலாம் யார்கிட்ட இருக்கு? தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுதுகாமுற்று அரட்டுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுது கீழ்கணக்கு இன்னம்பரிசன். நம்பர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு என்ன வேலையா? யாரெல்லாம் கோயிலுக்கு வந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரா, யாரும் கோயிலுக்கு வரலன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. எல்லா கணக்கும் சாமி கிட்ட இருக்கு. ஆனா இறைவன் எதை பார்ப்பதில்லை? நம்முடைய தகுதியை பார்க்கிறதில்லை. சிவபெருமான் என்னுடைய தகுதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணா நான் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் வந்து நாய்க்கு தவிசிட்டுங்கிறார்ல மாணிக்கவாசகர். அதுபோல இறைவன் கருணை செய்து அருள்கிறான் என்பதை சொன்னார். அந்த எத்தனாவது மந்திரத்தில் சொல்றாரு? முதல் மந்திரம் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆட்கொண்டருளி தெஞ்சி திரட்சோலை. திருமுறைகள்ல இயற்கை வர்ணனைகள் இருக்கும், அதை அப்படியே இயற்கையா பார்க்கக்கூடாதுன்னு பாருங்க. தமிழ் அறநூல்கள்ல தென்னை மரத்துக்கு என்ன சிறப்பு சொல்லுவாங்கன்னா, நம்ம அதுக்கு கீழே தண்ணீர் பாய்க்கிறோம், அது தண்ணியா எங்க தருது? மேல தருது. அதே மாதிரி இறைவன் அருள் செய்வாங்கிறதுக்கு தான் எந்த மரத்தை சொல்றாங்களா? தென்னை மரத்தை சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. தெங்கி திரைச்சோலை தென்னன் பாண்டியன். தென்னன்னா பாண்டியன். சௌந்தர பாண்டியன் என்ற பெயர்ல மதுரையை ஆண்டவர் சிவபெருமான். சௌந்தர பாண்டியன் என்ற பெயர்ல மீனாட்சியை கல்யாணம் பண்ண உடனே மீனாட்சியுடைய அம்மை காஞ்சனை சொன்னாங்களாம், நீங்க மதுரை உங்களுடைய சொத்தாக நினைச்சு ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப சிவபெருமான் அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சார். எல்லாமே என்னுடைய பொருள் தான், மதுரை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்களேன்னு சிரிச்சார். மதுரை யாருடைய பொருள் தான்? அதே மாதிரி மீனாட்சி அம்மை கொடுக்கிறது எல்லாமே என்னுடைய பொருள் தான். ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சரி பரவாயில்ல நான் ஆட்சி செய்யணும் அப்படின்னாரு. தென்னன் பெருந்துரையான் அங்கணன். திருமுறையில் அங்கணன்னா அழகிய கண்ணுன்னு மட்டும் பொருள் எடுக்கக்கூடாது. இந்த பதிகம் முழுவதிலையும் குரு வர்றாருன்னு கண்டுபிடிச்சா போதும். யார் வருறா? குரு வருகிறார். அங்கணன்னா நயனத்தீக்கை கொடுக்கக்கூடிய குரு என்று பொருள். இறைவனாக வரல, யாரா வந்தாரு? குருவா வந்தார். அங்கணன் அங்கணன். ஐயா கரெக்டா வந்து பாருங்க. அங்கணன்
அந்தணன், அந்தணன்கிறது குருவுக்கான ஒரு குறியீடு. சைவத்துல செந்தழல் குறைதிரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி. அந்தணன் காட்டுறது யாருடைய வேலை? குரு. அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுறார். அங்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடருள். பாருங்க, கூவி கூவி மோட்சத்தை கொடுக்கிறாங்க. யாரு? சிவபெருமான். கூப்பிட்டு கூப்பிட்டு மோட்சத்தை கொடுக்கிறார். மூல வண்டாரம் வழங்குகின்றான். அரைகூவி வீடருள். எவ்வளவு பெரிய விஷயம்! எனக்கு கூவி கூவி கீரை விற்கிற ஆளையே நம்ம தான் கூவி கூப்பிட வேண்டியிருக்கு. ஏமா கீரை எப்படி கூப்பிட வேண்டியிருக்கு? ஆனா சிவபெருமான் என்ன செய்யறாராம்? மோட்சம் மோட்சம் கொடுக்கிறோம், மோட்சம் கொடுக்கிறோன்னு கூவி கூவி கொடுக்கிறார். அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்களிலே நீண்ட கடலை பாடுதுங்கான் அம்மானாய். அம்மானாய்னா அழகிய கண்ணுடைய பெண்ணே. ஒரு பெண் இன்னொரு இடத்தில் பெண் பேசுவது போல இந்த பதிகம் இருக்கும். இந்த பதிகத்தில் கொஞ்சம் அகத்துறை தாக்கம் இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பேசினா போதும். அதுக்கு தான் நேரம், அந்த நேரம் போதுமானது. பிறகு நாம் வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் விரிவாக படிக்கலாம். இப்போ ஐயா ஐயாச்சாமி ஐயா ஒரு 5 மந்திரத்தை பாடுவார். நான் ஒரு மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டேன், அடுத்து 4 மந்திரத்துக்கு பொருள் சொல்லுவேன். அப்படி 4 முறை கூட நம்ம சொல்லலாம். சரியா? சிற்றம்பலம். இரண்டாவது மந்திரம். முதல்ல இருந்து பாடி திருச்சிற்றம்பலம். திரு அம்மானை சிவா திருச்சிற்றம்பலம். ஒளிபடிக்கு என்ன ஆன் பண்ண எடுக்க மாட்டேங்க. வர்றார். சிவ திருச்சிற்றம்பலம். ஆரூரமந்த அரசே போற்றி, சீரா திருவை ஆரா போற்றி. செங்கன் நெடுமாளும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மணற்பாதம் பூதளத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்தில் தரவும் மாற்கொண்டு எங்கள் திறன் சோழன் தென்னன் பெரும் துறையான அங்கனன் நந்தனா அரை கோவி வீடருளும் அங்கருணை வாகடனை பாடுதுங்க நம்ம பாரா விசும்பு உள்ள பாதாள தாபுரத்தார ஆராளும் காண்டங்கு அறியாய மக்களிங்க வேளாண் தென்னன் பெருந்துரையான் பேச்சேற்றி வாராவழி அருளி வந்து என்னுளம் புகுந்த ஆராமூதாய் மழைக்கடல் வாங்கி பேசும் பேராசை வாரிகளை பாடுதுங்க நம்மானா எதிரனும் மாநகனும் ஏனோரும் வானோரும் அதரவெடுக்க சிவன் அவளி வந்து
இரண்டாவது மந்திரத்துக்கு வந்துட்டோம். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாரும் காண்டற்கரியான். ரொம்ப சிம்பிளா முன்னுரை சொல்லிட்டேன். இந்த பதிகத்தினுடைய அடிப்படையே என்னன்னா, எல்லாரும் சிவபெருமான தேடுறாங்க, ஒருத்தராலையும் பார்க்க முடியல. ஆனா நில உலகத்திற்கு அவர் எளிமையாக எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் 4 இடம் சொல்றாரு. பார், விசும்பு, பாதாளம், மற்ற புவனங்கள் ஆறாலும் காண்டற்கரியான். எமக்கு எளியான், எங்களுக்கெல்லாம் எளியவனாக இருக்கிறான். கனவிலும் தேவருக்கு அரியவை போற்றி, நனவிலும் நாயருக்கு அருளினை போற்றி. அளவறுப்பதற்கு அரியவன், இமையவருக்கு அடியவருக்கு எளியவன். அதான் திருவாசகம். வைணவத்துல நம்முடைய ஐயா குரு ஐயா சௌலபியம்னு சொல்லுவாங்க. சௌலபியம் தான் அந்த பதிகத்துக்கு பேர். வைணவத்தினுடைய சித்தாந்தப்படி என்ன பேரு? சௌலபியம் அப்படின்னா இறைவனுடைய எளிமை. அதான் பதிகம் சொல்லு. ஆறாரும் காண்டற்கரியான் எமக்கரியான் பேராளம் தென்னன் பெருந்துரையான். பேராளம், பேராளம் என்றால் பெருமை உடையவன். தென்னன் பெருந்துரையான். திருமுறையில திருவாசகத்துல பெருந்துறை எங்க வந்தாலும் உடனடியா திருப்பெருந்துறை என்ற பொருளுக்கு போய் அது குருவை குறிக்கிறதுன்னு எடுக்கணும். நீங்க 2 வேலை மட்டும் நீங்க செஞ்சா போதும். இந்த பதிகம் இறைவன் எளிமையை சொல்லுகிறது, இந்த பதிகம் குருவை சொல்லுகிறது. அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். பெருந்துரையான் பிச்சேற்றி. பிச்சேற்றி என்ற சொல்லுக்கு மிகுந்த அன்புடையவனாக செய்து. உரையாள் கொடுங்க, அப்பதான் குழப்பாரு. ரங்கநாதன் சார் கொடுப்பார், உரையாள் கொடுங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. ஹேமா இங்க கொடுத்துருக்க, அவர் கொடுப்பாரு. உரையாள் கொடுத்தீங்கன்னா தான் குழப்பாரு. ஆமா, இந்த பிச்சேற்றி மிகுந்த அன்புடையவனாக செய்து. இந்த பிச்சை என்பது சைவத்தில் என்ன பொருள்னா, அதாவது சிவனை தவிர வேறு நினைவில்லாமல் செய்வதற்கு பேர் பிச்சேற்றி. பிச்சைமையேற்றி. சிவனை தவிர வேற எந்த நினைப்புமே இல்லைன்னா அது பேர் பிச்சேற்றுதல். மாணிக்க வாசகருக்கு யாரை தவிர வேறு நினைவு இல்லை, அதனால அது பேர் பிச்சேற்றின்னு பேர். அதேதான் பிச்சேற்றி. அதனாலதான் ஐயா சாமி வர சொன்னது. புரியுதா? தமிழ்நாடு முழுவதும் போறாங்க. நீங்க இதனால தான் இருக்கலாம். பிச்சேற்றி கடத்தூர் அவர் சொந்த ஊர். வாரா வழி அருளி ஒரு திருக்குறள் நம்முடைய தமிழையா இருக்கிறதுனால, கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் எனது மற்ற ஈண்டு இந்த பூமிக்கு பிறவிக்கு வருவதில்லை என்பது ஒரு திருக்குறள். அந்த திருக்குறள் தான் மாணிக்கவாசனுடைய திருவாசகமா வருது. வாரா வழினா என்ன அர்த்தம்னா, வீடு வேறு அடைந்த பிறகு நம்ம திரும்ப பிறவிக்கு வரமாட்டோம். அது வாராவளியும் பேர். நரகம் போனவன் மீண்டும் பிறக்கணும், சொர்க்கம் போனவன் மீண்டும் பிறக்கணும், மோட்சம் போனவங்களுக்கு என்ன கிடையாது, மீண்டு வாரா வழியென கருணி. வாரா வழியறி வந்து உளம் புகுந்து. சில வார்த்தைகள் இந்த பழனி அடியார்கள்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறது சொல்ல வேண்டியதில்லை. திருமுறையில் சில வார்த்தைகள் சில குறியீடா இருக்கும், சைவ சித்தாந்த குறியீடு. வந்துனா குருவாக வந்துன்னு சொல்லணும். வந்துனா என்ன அர்த்தம்? குருவாக வந்து. வந்து என் உளம் புகுந்த ஆறா அமுது. ஆறாவதுனா தெவிட்டாத அமுது. உலகத்துல நிறைய பொருள் இருக்கு. நம்ம லட்டு சாப்பிடுறோம், லட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், ஒரு கட்டத்தில் வேண்டாங்கிறோம். எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் வேண்டாங்கிறோம். ஆனா இறைவன் கொடுக்கிற பேரின்பத்தை நம்ம எப்பவுமே என்ன சொல்ல மாட்டோம். அதுதான் ஆறாவது. அந்தமிலா ஆனந்தம் அணிகள் தில்லை கண்டேன். அளவிலா ஆனந்தம். நீங்க இந்த திருவாசகம் 31வது பதிகம் கண்டபத்தையும் இதே நினைச்சீங்கன்னா அந்த ஆனந்தங்கிற வார்த்தை அங்க இருக்கிற மாதிரியே எங்க இருக்கும். இதுக்கு பேரு ஆனந்த கழிப்பு. இது பேரு ஆனந்த கழிப்பு. இந்த பதியத்தை ஒருத்தர் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப படிச்சாருன்னா பேரின்ப அனுபவம் நிறைய கிடைக்கும். பேரின்பத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். அதைத்தான் ஆனந்த கழிப்புன்னு பிற்கால சைவ சித்தாந்திகள் அதற்கு பேர் சொன்னாங்க. ஆறா அமுதாய் அலைகடவாய் மீன் விசிறும். அதாவது அலைகடவாய் மீன் விசிறுங்கிறதுல ஒரு கதை இருக்குது. என்னதுன்னா, இறைவன் அம்மைக்கு சிவாகமத்தை உபதேசம் செய்தார். அவ்வாறு உபதேசம் செய்யும் போது அம்மை வேறு சில விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. பொதுவாக எப்பவுமே எந்த வீட்லையும், நேற்று தான் சொன்னேன், ஆண்கள் பேசும்போது பெண்கள் கவனிக்க மாட்டாங்க. இல்லை, எங்க வீட்டில் அதான் நிலைமை. நீங்க வீட்டில் சொன்னாங்க வந்திருப்பாங்க, வருவேன்னாங்க. இருந்தாலும் பயந்துகிட்டே சொல்றேன், வந்துட்டாங்களா அடப்பா அது முதல்ல சொல்றாங்கல்ல. சரி,
பேட்டியெல்லாம் வரதா சொன்னாங்க. சரி, பொதுவாக எந்த வீட்டிலையுமே ஆண்கள் பேசும்போது யாரும் கவனிக்க மாட்டார். அது சிவபெருமான் வீட்டிலே நடந்தது. சிவபெருமான் சொன்னாரு, நான் பாடம் நடத்தும்போது கவனிக்கல, நீ மீனவ பெண்ணாக பிறந்துக்கன. அதனால இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மீனவர்கள் பராசக்தி தங்கள் மகளாக நினைப்பாங்க. சிவாலயங்களுக்கெல்லாம் அம்மைக்கு சீர் கொண்டு வருவாங்க. பெரும்பாலும் நிறைய சிவாலயங்கள்ல என்ன கொண்டு வருவாங்க? சீர் கொண்டு வருவாங்க. அப்படி அம்மைகிட்ட சொல்லிட்டார், நீ மீனவ பெண்ணா பிறன்ட்ட. அப்போ முருகன் வந்து விநாயகர் பார்த்தாரு, இந்த ஆகமம் இருக்கிறதுனால அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில சண்டை வருது, கடல்ல வீசிடலான்னு கையில் அள்ளிட்டார். முருகர் கொஞ்சம் வேகமா போய் அதை கொஞ்சம் வாங்கி கிழிச்சுட்டார். சிவபெருமான் விநாயகர் ஒண்ணு சொல்லல, முருகரை பார்த்து நீ மதுரையில் ஒரு வணிகருக்கு ஊமை பிள்ளையாக பிறப்பாயாகன்னு சொல்லிட்டார். யாரை பார்த்து? முருகரை பார்த்து. நந்தி தேவரை கூப்பிட்டார். நான் வகுப்பு தொடங்கும் போது என்ன சொல்லி தொடங்கினேன், யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு, பசங்க 2 பேரையும் உள்ள விட்டேன். அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, கடலுக்குள்ள போய் சுறாமீனா நீங்க இருக்கணும். என் பிள்ளைகள் வீசின ஆகமத்தை எங்க வச்சுக்க? வயிற்றுக்குள் வைத்துக்கணும். கடல்ல சுறாமீனாக இருக்கிறாரு. அம்மை மீனவ பெண்ணாக வளர்றாங்க. திருமண வயசு வருது. அந்த நேரத்துல இந்த சுறாமியுடைய தொல்லை தாங்க முடியல. சினிமா படமா பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு சினிமா ஞாபகம் இருக்குமே, யார் வருவா? சரி, சிவாஜி கணேசன் வருவார் ஞாபகம். அப்போ என்னுடைய மகளை கொடுப்பேன் சுறாமினா அடைக்கினான்னு சொல்லும்போது சிவபெருமான் போய் யார் கல்யாணம் பண்றாரு. இவ்வளவு பெரிய கதையை மாணிக்கவாசகர் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார். என்னது? அலைகடல்வாய் மீன் வீசிடும் நான் பேராசை வாரியன். இந்த பேராசை வாரியன் என்ன தெரியுமா? அதாவது நம்ம மேல அவனுக்கு இருக்கிற அருள், வாரினா கடல், கடல் அளவுக்கு இருக்கிறான். பேராசை வாரியன். ஒரு அம்மா கிட்ட அவங்க பையன் 10th படிக்கிறான், அவங்க பையன் எவ்வளவு மார்க் எடுக்கணும்னா அந்த அம்மா 500 கைவிடுன்னு தான் சொல்லலாம். அப்படிதானே சொல்லணும். அதே சிவபெருமானுக்கு நம்ம மேல ஒரு பேராசை. என்னது? எல்லா உயிர்களும் எங்க வரணும்? மோட்சத்துக்கு வரணும். பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மாயின அம்மானா இல்லை. 3வது மந்திரம். அந்த ஒரே கான்செப்ட் தான் மாணிக்கவாசகர் சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் தேடினாங்க, கண்டுபிடிக்கல. எனக்கு எளிமையாக வந்தார். இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க. அந்தரமே நிற்கன்னா எல்லாரும் அந்தரத்துல வான் உலகத்துல இருந்து சிவபெருமானை தேடிட்டு இருக்காங்க. அவர் எங்க வந்துட்டாராம்? அவர் நம்மை ஆட்கொள்றதுக்காக இங்க வந்துட்டார். எல்லாரும் அங்க நிற்கிறாங்க. திருஞான சம்பந்தர் கல்யாணம் எந்த ஊர்ல நடந்தது? அவருக்கு அவர் கல்யாணம் முடிஞ்ச உடனே எந்த ஊர்ல ஜோதியில கலந்தாரு? ஆச்சாள்புரம். ஆச்சாள்புரம் கல்லூர் திருமணம். அந்த ஊர்ல வந்து அவருக்கு திருமணத்தை கலக்கும் போது யாரெல்லாம் கலந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாரு. இசைக்கடை பல்லக்கு சொன்னவங்க, இசைக்கறி வாசித்தவங்க, அந்த மாதிரியா நடந்து போனவங்க, சிவனடியார்கள், அழைப்பு விடப்பட்டவங்க, அழைப்பு விடப்படாதவங்க எல்லாரும் போனாங்க. ஆனால் யார் போகல தெரியுமா? தேவர்கள் போகல. யார் போகல? தேவர்கள் போகல. சேர்க்கிறார் அதை பதிவு செய்யறார். ஆதாயத்தில் நின்று நம்மளை என்னைக்கு கூப்பிடுவாங்கன்னு ஏற்கனாங்களா? யாரு? தேவர்கள். இதே நம்முடைய வைணவத்தில் இந்த கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து ஆயர்பாடி குழந்தைகள் கூட விளையாடுறார். ஆனா அதே ஆயர்பாடி குழந்தைகளோட விளையாடுற கிருஷ்ணனோட அவர் யாரோட விளையாடுறது இல்லை, தேவர்களோட விளையாடுறது இல்லை. புரியுதா? அதனாலதான் மாணிக்கவாசகர் சொன்னாரு, அந்த மதுரத்தேவரை அவன் நம்பலாம். என்னுடைய லாங்குவேஜ் மாணிக்கவாசகர் சொல்லல, மதுரத்தேவரை நம்பலாம். ஆனா தேவர்கள் வாழ்த்துவதும் வானவர்கள் தேவர்களை நம்பாதுங்கிறார். அவங்க நல்லா இருக்கிறதுக்கு சாமி கும்பிடுவாங்கப்பா. சிவபெருமான்கிட்ட போய் மாணிக்கவாசகர் சொல்றார், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் அப்படின்னார். சிவபெருமானே, தேவர்கள் உங்களை புகழ்றாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு கும்பிடுறாங்க அப்படின்னார். அப்ப நீங்க எது கும்பிடுறீங்கன்னு கேட்டார். வாழ்த்த பிறப்பு அழுத்திடுவான் யாரும் உன்னை பரவும். பிறவாமைக்காக நான் கும்பிடுறேன். அவங்க வரத்தை வாங்கி வாங்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களோட யார் பெஸ்ட்? நாங்க தான் சிறந்தவங்கிறார் மாணிக்கவாசகர். அதை பார்க்கலாம். இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி. வந்து என்பதற்கு என்ன சேர்த்துக்கிட்ட சொன்னோம்? குருவாக வந்து. எனக்கு இந்த பழனிக்காரங்களை கண்டுதான் பயமா இருக்கு. ஐயா நல்லா பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்ப போற போட்டு நீங்க சரியா பேசணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு பயமா இருக்கு. சரி, குருவாக வந்து வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு. இந்த எந்தரம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இறைவன் எதை பார்ப்பதில்லை? நம்முடைய தரத்தை பார்ப்பது.
ஐயா தலைமை ஆசிரியராக இருக்கும்போது பள்ளிக்கு வர எல்லா மாணவர்களுக்கும் சேர்க்கை உண்டு. எத்தனாயிரம் 3000 மாணவர்கள்லாம் படித்தாங்க. நீங்கள் சில மாவட்டங்களில் சில பள்ளிகள் இருக்கு, 595 மார்க் எடுத்துட்டு போனால் சேர்க்கிற பள்ளி இருக்கு. ஆனால் சிவபெருமானுடைய பாடசாலையில் எல்லாருக்கும் என்ன உண்டு? சேர்க்கை உண்டு. அதான் எந்தரம் தரம் பார்ப்பது இல்லை. யாரு? சிவபெருமான். இவர் ஆட்கொள்வதற்கு தகுதி உடையவரா தகுதி அற்றவரா என்று யார் பார்ப்பதில்லை. அதைத்தான் ஒரு இடத்துல சொன்னாலும் மதிமயங்கினார். சிவபெருமானுக்கு ஒரு பெயர் வச்சார். என்னது? மதிமயம். பட்டர் சொன்னார், நீயே நினைவின்றி ஆண்டு கொண்ட அபிராமி, என்னுடைய டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா நீ எனக்கு அருள் செய்ய முடியாது. ஆனா எனக்கு எப்படி அருள் செய்தாய்? நினைவின்றி, எதுவுமே யோசிக்காமல் அருள் செய்தாய். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி அங்கே நயந்து வந்து, சரியா? எந்தரமும் ஆட்கொண்டு தோல் கொண்ட வீட்டனாய். திருமுறையில் சில குறியீட்டு சொல்லுன்னு சொன்னேன். தோல் கொண்ட வீட்டன்னா குரு. தோல்ல திருநீர் பூசிக்கிறாருன்னா யாருடைய குறியீடு? குருவுக்கான குறியீடு. சைவ சமய ஆகம விதிப்படி சிவராத்திரி தோறும் நம்ம ஐயா சம்பந்த சரணாலயத்தில் தீக்கை கொடுக்குறாங்க. தீக்கை வாங்குறவருக்கு 10 மணிக்கு அழைப்பு வரும், அவருக்கு 6 மணிக்கு அழைப்பு வந்துடும். வேள்விச்சாலையில் பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. அவர் தன்னை யாராக பாவிக்கணும்? சிவனா பாவிக்கணும். சிவோகம் பாவனை. அவர் தன்னை சிவமாக பாவித்து உடம்பெல்லாம் திருநீர் பூசி உட்கார்ந்துருக்கணும். அதற்கு பிறகுதான் அவர் யாருக்கு திருநீர் கொடுப்பாரு? மாணவர்களுக்கு கொடுப்பார். இப்போ நிறைய மாணவர்களுக்கு யோகா பயிற்சி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். சிவ யோகா பயிற்சி. அதைத்தான் தோல் கொண்ட நீட்டனாய் சிந்தனையை வந்துருக்கி. எதை உருக்கிறாரு? உருக்கணும். சிந்தனையை உருக்கினால்தான் சைவ சமயம் 4 சாதனங்களை கட்டாயப்படுத்துகிறது. சரியை செய். சரியை செய்யினா சரியினா என்னதுன்னு கேட்டால் நாங்கள் ஒரு வாரம் பேசுவோம், ஒன்றுமே புரியாது. சரியினா வேற ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போ, சாமிக்கு வேலை செய், அவ்வளோதான். சரியினா அவ்வளோதான் டெஃபினிஷன். கோயிலுக்கு போகணும், சாமிக்கு வேலை செய். சரி. கிரியை செய், பூஜை பண்ணணும். இறைவனுக்கு பூஜை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பூஜை பண்ணணும். ஒரு சின்ன செய்தி இன்றைக்கு கூட சொன்னேன். அம்மைக்கு இறைவன் சிவாகமத்தை கற்பிக்கிறார். கற்பித்த உடனே அம்மை சொல்லுது, எனக்கு பூஜை செய்ய ஆசையா இருக்குதுன்னு. நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்டேன், பூஜை செய்துட்டு யார்கிட்ட தான் போகணும்? பூஜை செய்து சிவனை தானே அடைய போறீங்க. அப்ப அம்மைக்கு எதுக்கு பூஜை செய்த ஆசை வருது? என்ன சொல்றீங்க? சிவபெருமான் என்ன சொல்லணும்? ஏமா பூஜை பண்ணி திரும்ப தானே வர போற, அதுக்கு எதுக்கு நீ காஞ்சிபுரத்துக்கு போற? ஆனால் சிவபெருமான் உடனடியாக அனுப்பி வச்சார். காஞ்சிபுரத்தில் போய் பூஜை பண்ணி நான் அதற்கான உதவியெல்லாம் செய்வேன். என்ன ரகசியம் தெரியுமா? சிவனே நேரில் வந்து ஞானத்தை கொடுத்தாலும் வழிபாடு செய்தால்தான் அந்த ஞானம் உறுதியாகும். அந்த ஞானம் உறுதியாகும். எந்த அளவிற்கு ஒருத்தர் பூஜை செய்கிறாரோ அந்த அளவிற்கு அவருக்கு என்ன வரும்? ஞானம் உறுதியாகும். அதனாலதான் அம்மையே எங்க அனுப்பி வச்சாரு? காஞ்சிபுரத்துக்கு போய் அனுப்பி வச்சு கம்பையாற்றில் பூஜை பண்ண விட்டாரா? என்ன பண்ணாரு? வெள்ளத்தை வர வைத்தார். வெள்ளத்தை வர வச்ச உடனே அவர் சிவலிங்கத்தை அம்மை விட்டுட்டு போயிடணும்னு பார்த்தார். ஆனா சிவலிங்கத்தை அம்மை என்ன செய்து கொண்டது? அதான் தடுவர் குலைந்தவர்னு பேர். சிவபெருமானுக்கு பேர் தடுவர் குலைந்தவர்னு பேர். இப்ப கடைசியில் என்ன வரம் வேணும்னு கேட்டார். அம்மை சொல்லிச்சு, நான் செய்த பூஜை இடையில நின்றுட்டுது, அதை நான் முழுசா முடிக்கணும், நீங்க அருள் செய்யுங்க. என்மேல் என் பூசனை முடிவதில்லைன்னு. எனது காமாட்சி இன்னைக்கு இல்ல, ஒரு நாளுமே எனக்கு பூஜை செய்யறது என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது அப்படின்னு. யாருக்கே? காமாட்சிக்கே இதே நிலைமை. நம்ம ஆட்கள் சிலர் சொல்றாங்க, நான் யோக மார்க்கத்துக்கு போயாச்சு சார், என்ன செய்யறதில்லை, பூஜை எல்லாம் பண்றதில்லை, உள்ளம் பெருங்கோயில், உடம்பு ஆலயம், என்ன செய்யறதில்லை. உயிர் உள்ளவரை அப்பர் சுவாமிகள் 81 வருஷம் வாழ்ந்தார். 81 வருஷம் சிவ பூஜை பண்ணாங்க. 81 வயசு வரை. அதைத்தான் சிந்தனை உருகணும்னா இறைவனுடைய இந்த அருளெல்லாம் வேணும். பெருந்துரையாம் பந்தம் பரிய. பரிய என்றால் நீங்க. பந்தம் என்பது சைவ சமயத்தில் 3: ஆணவம் நீங்க, கண்மம் நீங்க, மாயை நீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன், ஜெயசார் பள்ளிக்கு. சைவ சித்தாந்திக்கு நீங்களே உங்களை எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் எழுதி கொடுத்தது தான் அவங்க சொல்றாங்க, புரியுதா? நீங்களே எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க. சைவ சித்தாந்தத்தில் ஒரு நிமிஷம் பேசுங்க. நாங்கள் குழந்தைகள் மத்தியில் நான் சொன்னேன், எல்லா சமயங்களும் இதைத்தான் சொல்லுது. இது இறைவன், இது உயிர். குழந்தைகளுக்கு ஆணவம்னா தெரியாதுங்க, அறியாமை. நல்வினை தீவினைனா தெரியாது, இது நம்ம செய்யற தவறுகள். மாயினா தெரியாது, இது நம்ம ஆசைப்படுற பொருட்கள். அப்படிங்க குழந்தைகள்கிட்ட இவ்வளவுதான் உலகம்.
நம்ம இதோட இறைவன் நம்ம எட்டி எட்டி பார்க்கிறாரு. நாம இது கூட சேர்ந்திருக்கிறோம். ஆணவத்தோடும் கர்மத்தோடும் மாயோடு இருக்கிறோம். அதைத்தான் என்ன முத்திரைங்கிறோம். இதுக்கு சமயங்கள் கிடையாது. இது சின்முத்திரை. கல்லாலின் புடையமர்ந்து நாம் வரை ஆரம்ப முதல் கற்றல் நீ வல்லார்கள் நாங்களுக்கு வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவர் தொடக்க வைப்பான். ஓம் நமோ பகவதே தட்சிணா மூர்த்தையே மஹ்யம் ஸ்ரீயம் வேதாம் பிரஜாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது இந்த மந்திரம் சொன்னாதான் பாடம் நடத்துவாங்க. முதல்ல எந்த மந்திரத்தை கரெக்டா சொல்லணும்? ஓம் ஓம் நமோ பகவதே தட்சிணா மூர்த்தையே மஹ்யம் ஸ்ரீயம் வேதாம் பிரஜாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. அது சொன்னாதான் பாடம் நடத்துவாங்க. அதனால குருவாக வந்து பரிமேற் கொண்டான். குதிரையில் வந்தான். மதுரையில் மாணிக்க வாசகருக்கு உதவ குதிரையில வந்தான். அந்த நீலா ஆனந்தம். ஐயா அந்த வரி எங்க இருக்குது? 31 இருக்கு. அந்த நீலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மா நாய். இந்த 2 மந்திரத்துக்கு நான் விளக்கம் சொன்னவரு ஐயா பாடுவாரு. அடுத்த மந்திரம் 4வது மந்திரம். அதே தொடர்ச்சி தான். வான் வந்த தேவர்களும் ஆலயனோடு இந்திரனும் காணின்று வற்றியும். சிவபெருமான எப்படியாவது பார்த்துடலாம்னு கான்னா காடு. காடுல யோகத்துல ஈடுபடுறாங்க. காட்டுக்குள்ள யோகம் செய்யறாங்களாம். சாப்பிடாம எது வத்தி போச்சா? உடம்பு வத்தி போச்சா? அந்த புனல் காலே உண்டியாய் ஒரு திருவாசல் இருக்குல்ல, புனல் காலே உண்டியா. அண்டவானரும் பிறரும் பற்றி யாரும் மலரடி காணா மண்ண எண்ணெய் ஒரு வார்த்தை எங்க போனாலும் வந்துருக்கு சார். நல்லா இருக்கீங்க. வயசாகிட்டு எல்லாம் மறக்குது. புரியுதா? அதாவது சொல்றாரு மாணிக்க வாசகர், சாப்பிடாம எதை சாப்பிடுறாங்களா? காற்றை சாப்பிடுறாங்களா? அப்படி யோகிகள்லாம் தவம் செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காத இறைவன் யார் காட்சி கொடுத்தாரு? மாணிக்க வாசகர் சொல்றாரு, எனக்கு காட்சி கொடுத்தாரு. அண்டவானரும் காணின்றி வற்றியும் புற்று எழுந்தும் காண்பறிய. அவங்க தவம் செய்த இடத்துல அவங்க உடம்புக்கு மேல என்ன வந்துட்டான்? புற்று முளைச்சிட்டான். ஆனாலும் யார் வரலையா? சிவபெருமான் வரலையா? காண்பறிய இறைவன் தான் வந்து அவரே வந்தார். நான் கூப்பிடவே இல்லை, அவரே வந்தார். நாயேனை என்பது தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்லும். நாய்க்கு என்ன குறை? சைவத்துல மாணிக்க வாசகர் குறிப்பிட்ட இத்தனை முறை சொல்றாங்க, ஒரு பட்டியலே சொல்றாங்க. நாய்க்கு என்ன குறைன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஊர் பழமொழி, கோயம்புத்தூர் பழமொழி தான். நாய்க்கு வேலை இல்லை, இதான் நம்முடைய குறை. நாய்க்கு இருக்கிற குறை இது ஒண்ணுதான். நாய்க்கு எந்த வேலையும் கிடையாது, ஆனால் நிற்க நேரம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, அதாவது பரபரப்பான வேலை சார், மலிவுகளில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சொப்பொழி காட்டலாம் பார்ப்பேன், ஆனால் யாருப்பட்ட வேலை அப்படின்னு. நிறுத்தணுமா சாமி? அண்ணா அண்ணா இது நிறுத்தி முடி வரைக்கும் நிறுத்துறதா அண்ணா? சரி ஓகே. பொதுவாக இது நிறுத்துவாங்க வரும்போது. முடிஞ்ச சொல்லிக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெய் லிங்கவாசனம் அவர்களுக்கு இந்த மன்றத்தின் துணைத் தலைவர் எஸ். சுந்தரராஜன் டாக்டர் அவர்கள் தன் திருக்கரங்களால் பொன்னாடை போற்றி சிறப்பு சேர்ப்பார்கள். சார்
திருவாசக பாடல்களை மிக அழகாக பாடக்கூடிய ஐயாசாமி அவர்களுக்கு மன்றத்தின் துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு சேர்ப்பார்கள். சக்கரவர்த்தி பரமேஸ்வரன் அவர்களுக்கு இப்பொழுது டாக்டர் சுந்தரராஜ் அவர்கள் தன் திருக்கரங்களால் பொன்னாடை போட்டி சிறப்பு சேர்ப்பார்கள். இடையில் மன்னிக்கவும், வருகின்ற 23/9/2025 செவ்வாய்க்கிழமை மங்கள இசையோடு தொடங்கக்கூடிய நவராத்திரி நிகழ்ச்சியில் பழனிப்பா 62ஆம் ஆண்டு நவராத்திரி இசை இலக்கிய நாட்டிய கலை விழாவின் தொடக்கமாக 23/9/2025 செவ்வாய்க்கிழமை முதல் அமர்வாக மங்கள இசையோடு தொடங்கி மிகப்பெரிய ஓதுவார்கள் டெல்லி பாராளுமன்றத்தில் பாடிய பெருமைக்குரியவர்கள் பழனி சண்முகசுந்தர தேசியர் அவர்கள், பழனி வெங்கடேஷ் ஓதுவார் அவர்கள், கரூர் குமாரசுவாமிநாதன் ஓதுவார் அவர்கள், சிவ ராஜபதி ஓதுவார் அவர்களும் இணைந்து மிக அற்புதமாக தேவார பாடல்களை பாட உள்ளார்கள். 24/9/2025 புதன்கிழமை இரண்டாம் நாள் நிகழ்வாக கலைமாமணி திருமுருக திருவனந்த வாரியாருடைய வாரிசாக விளங்கக்கூடிய தேச மங்கையர்க்கரசி அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும். அதற்கு முன்னதாக 25/9/2025 வியாழக்கிழமை பொற்கிழி கவிஞர் மதுரை சோசுவாமி சுந்தரமையா அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவும் 26/9/2025 சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள், சீர்காழி கோவிந்தராஜனுடைய சன் அவர்கள் இப்பொழுது நாடு முழுக்க அவர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள். மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். 27/9/2025 விஜய் டிவி புகழ் சென்னை சுமதீஸ்வரி அவர்களுடைய ஆன்மீக உரை, விஜய் டிவி புகழ் பெற்றவர்கள் அவருடைய ஆன்மீக பேருரை 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு 35 குழந்தைகள் பரதம் ஆடக்கூடிய பரதநாட்டியம் காயப்பிரியா நாட்டிய பள்ளி மாணவ மாணவிகளுடைய மாபெரும் பரதநாட்டியம் 29/9/2025 சிவகாசி ராமச்சந்திரன் அவர்களுடைய நகைச்சுவை விருந்தோடு ஒரு வழக்காடு மன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு 30/9/2025 ஐயாசாமி ஐயா அவர்களுடைய குருகுல மாணவ மாணவிகள் பங்கு பெறக்கூடிய மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 1/10/2025 நீங்க வர்றது குழந்தைகள் முடிச்சிடும். நகைச்சுவை வேந்தர், நகைச்சுவை இமயம், நாடு முழுக்க தன் நகைச்சுவையால் மக்களை கட்டி போடக்கூடிய சாலமன் பாப்பையா அவருடைய டீம்ல முதல்ல கண்ணாடி போட்டு வந்து பேசுவார். மிக அழகான வருடம் வரக்கூடியவர். புலவர் மா ராமலிங்கம் அவர்களுடைய ஒரு வழக்காடு மன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுமாறு கார்த்தி உலாமன்றத்தின் சார்பாக 62ஆம் ஆண்டு நவராத்திரி இசை இலக்கிய நாட்டிய கலை விழாவின் சார்பாக கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றோம். வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குவோம். 2 செய்தி. இந்த தம்பியும் ஹைரேஜ் புக்காவில் ரெக்கார்ட் பண்ணார். 4 இசைக்கருவியை எத்தனை மணி நேரம் வாசித்த தம்பி? 3 மணி நேரம் வாசித்தார். 4 இசைக்கருவியை மாற்றி மாற்றி ரெக்கார்ட் பண்ணவர் இந்த தம்பி. ஒரு முக்கிய செய்தி சொல்ல மறந்துட்டேன். தமிழிசை சங்கம் தொடங்கும் போது
முதல்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. அவங்க அப்பா தான் எனக்கு அழைப்பு விட்டார், சரவணன் ஐயாவுடைய அப்பா. அப்போ நம்ம ஐயா இந்த மன்ற காப்பாளர் ஐயாலாம் வந்திருந்தாங்க. அப்போ நம்முடைய எம்பி ஐயா வந்து நம்முடைய சண்முகசுந்தர் ஐயா வந்து இந்த மன்றத்தை உருவாக்கணும், புதுசாக உருவாக்க போகிறோம், தமிழிசை சங்கத்தை ஐடியா சொல்லுங்கன்னாங்க. ஒரே வழியில் ஐடியா சொல்கிறேன், கார்த்திகை விழா மன்றம் என்ன செய்யுதுன்னு பார்த்து அதை செய்யுங்க அப்படின்னு. நீங்கள் ஐயாட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், கார்த்திகை விழா மன்றம் தன்னை எப்படி வளர்த்து கொண்டது என்பதை நீங்கள் வாட்ச் பண்ணி அதை செய்தீங்கன்னா எது வளர்ந்துடும், தமிழிசை சங்கம் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நம்முடைய பாலனா, நம்முடைய தங்க வீரனா எல்லாம் சகோதரர்லாம் எவ்வளவு உழைக்கிறாங்க இந்த மன்றத்துக்காக. சரவணன் சார் சொல்ல பாருங்க, சிலருடைய உழைப்பிலேயே எவ்வளோ பெரிய வேலை நடக்குது. அதுதான் அந்த ஆச்சரியத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக பகிர்ந்தேன். நம்ம ஒரு இடத்துல நின்று வந்தோம். எனது அதாவது அங்காடி நாய் போல அலைந்து திரிந்தேனே பட்டினத்தார். சந்தைக்குள்ள சுத்துற நாய் மாதிரி ஆயிட்டேங்கிறார். யாரு? பட்டினத்தாருங்க. நம்ம சொல்ல மாட்டோம், பட்டினத்தார் சொல்ற. திருநாவுக்கரசர் சொல்றார், பாட்டியின் நாய் போலங்கிறார். பாடு கூட்டலில் பாட்டி, உழைப்பில்லாத நாய்ங்கிறார். உழைப்பில்லாத நாய் மாதிரி நான் ஆயிட்டேங்கிறார். அதனாலதான் நம்ம ஊர்ல பழமொழி, நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம். ஒரு நாய் ரோட்டு வழியா போயிட்டு இருக்குது, தினத்தந்திலிருந்து பேட்டி எடுக்கிறாங்க, எங்க போறீங்கன்னு. ஒரு வேலையும் இல்லை, அவன் நிற்கிறதுக்கு டைம் இல்லைன்னு. இதுதான் நம்ம வாழ்க்கைங்கிறது சைவம். அதுதான் மாணிக்க வாசகர் நாயே நாயேன்னு. எத்தனாவது மந்திரத்தில் இருக்கிறீங்க? 4வது மந்திரத்துக்கு நான் வேகமாக வர்றேன். வான் வந்த தேவர்களும் மாலைகளோடு இந்திரனும் காணிந்து வெற்றி முற்றெடுந்து காண்பறிய தான் வந்து நாயனை தாய்வோர். தாய்வோங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். தாய்க்கு என்ன சிறப்புனா, தன் குழந்தையின் குறைகளை யாரும் எடுத்துக்கிட மாட்டார், தாய் எடுக்க மாட்டார். நாங்கள் இந்த கல்வித்துறையில் எந்த ஒரு அம்மாவும் என் பையன் இந்த தப்பை செய்திருப்பான்னு ஒத்துக்கிடவே செய்யும். என் பையன் செய்ய மாட்டான். பக்கத்தில் இன்னொரு பையனை கை காட்டி போய் இந்த பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம் முடியும். புரியுதா? அதுதான் தாய்வோர் தலையெழுத்திட்டு. தலையெழுத்துனா முதல் தரமான கருணைக்கு பேர் தலையெழுத்தல் பேர். தலையெழுத்திட்டு உள்வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. மாணிக்கவாசருடைய திருவாசகத்துக்கு சிறப்பை எதை உருக்குவதுதான், அகத்தை உருக்குவதுதான். மயிர்கால் தோறுங்கிறார். மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தவர். மாணிக்கவாசர் ஒரு இடத்துல சொல்றாரு, என் உடம்பு ஒரு 5 அடி உயரம், நீங்க இமயமலைக்குள்ள இன்பத்தை ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இருக்கீங்க. அது உட்கார்றதுக்கு இடம் இல்லாம எலும்புக்குள்ளெல்லாம் உழைச்சி பார்க்குது, அப்பவும் இடம் கிடைக்க மாட்டேங்குது. எது வழியா வெளியே வருதுங்கிறார். மயிர்காலோடும் வந்து தேங்கிட்டு இருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். யாரு? மாணிக்கவாசர். அதைத்தான் இதுல பதிவு செய்யறார். ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவில் ஒளி வந்த. தேன் மாதிரி இருக்கிறார், அமுத மாதிரி இருக்கிறார், அமுதத்தின் தெளிவு மாதிரி இருக்கிறார், ஒளியாக இருக்கிறாய். வான் வந்த வான்கடலே எழுது பாடுதுங்கான் அம்மானாய். அடுத்த மந்திரத்தில் சொல்றாரு, கல்லாமகத்து கடைப்பட்ட நாயேன். அதை கற்றவர் விழுந்தும் கற்பனை கல்வி. எந்த சமயமா இருந்தாலும் கல்வி கட்டாயம், எந்த சமயமா இருந்தாலும். சைவம் என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்ல ஆரம்பிச்சோம், சரியை சொன்னேன், கிரியை சொன்னேன். யோகம்ங்கிறது அக வழிபாடு. இறைவனை எங்க கும்பிடணும்? அகத்தை கும்பிடணும். ஞானம் என்பது குருவின் மூலமாக ஞானத்தை கற்று எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி. அந்த எண்ணம் வந்துட்டுன்னா அது ஞான நிலை. எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி. அதுதான் அப்பர் சுவாமியினுடைய தாண்டகம். அதுதான் தாண்டகம். அதனால சைவத்துல முதல்ல நூல் கல்வி ரொம்ப அவசியம். அதான் கல்லாமனத்து கடைப்பட்ட கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆய்விடனும் மற்றறியேன் பிறதையும். மாணிக்கவாசகர். சைவத்துல கல்விங்கிறது கட்டாயம். கல்லாமலத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன். வல்லாளன் இறைவனுக்கு ஏன் பேர்னா, யாரெல்லாம் வல்லாளர் என்றால் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை ஈஸியா செஞ்சா அவருக்கு பேர் வல்லாளர். அதாவது சொல்லுதல் யாருக்கு வெளியா, அறியலாம் சொல்லிய வண்ணம் செய்தல் இறைவனுக்கு தான் முடியும். அதுதான் இறைவனுக்கு பேர் வல்லாளன். தென்னன் பெருந்துரையான் என்ன செஞ்சாருன்னு சொல்ற, எந்த வகையில வல்லாளன்கிறார். கல்லை பிசைந்து, எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? கல்லை பிசைய முடியுமா? கல் வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டு தண்ணி கூட இருந்தாலும் என்ன செய்யாது, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய முடியாது. அதுக்கே தயாரில் ரெடிமேட் சப்பாத்தி வேண்டி இருக்குது. கல்லை பிசைந்து, கல்லை பிசைஞ்சு கனியாக்கினாரா. தண்டபாணி தேசிகர் உரை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். திருவாவூர் ஆளுநர் தண்டபாணி தேசிகர் உரை தான் பேசிட்டு இருக்கேன். கல்லை பிசைஞ்சாராம் இறைவன். ஒருத்தர் இப்படி செய்யறா எப்படி இருக்கும்? கல்லை பிசைஞ்சு பிசைஞ்ச பிறகு அது எதா மாறிடணும், பழமா மாறணும். பழமாக மாற வேண்டும் என்றால் சுவை வரணும்.
சிவனடியாரா மாத்தினாருங்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் என்னை சிவனடியாரா மாத்துறதுக்கு இறைவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வரியை டெய்லி சொல்லணும். கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழுத்தி, அதாவது கனியா மாத்தியாச்சு, பேரிச்சம்பழமா ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழத்தை கனியா வச்சோம்னா காஞ்சு போகும், உலர்ந்து போகும், சுவை கிடும். அப்ப அது பேரிச்சம்பழத்தை தேனுக்குள்ள போட்டு ஒரு கரண்டி வச்சு நங்கு குத்தி கீழே தள்ளி விட்டுட்டோம்னா என்ன செய்யாது? அதே மாதிரி பண்ணாராம். கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியன், வினையை நீக்கினார். கடிந்த என்றால் நீக்கிய. வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு திடீர்னு எதுக்கு சிதம்பரத்துக்கு போனாரு? இதை பாடினது எந்த ஊர்ல? அண்ணாமலைக்கு மாணிக்கவாசகர் போறாரு. அந்த காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் இறைவன் நினைச்சு பாடுறாங்க. முறையா பாடுற மாதிரி ஒரு பதியம் எழுதி கொடுப்போம்னு எழுதி கொடுக்குறாரு. திடீர்னு எதுக்கு சிதம்பரத்துக்கு போறாரு அப்படின்னா, மாணிக்கவாசகருக்கு இறைவன் திருப்பெருந்துறையில அருள் செய்கிறார். திருப்பெருந்துறையில அருள் செய்து விட்டு இறைவன் புறப்படும் போது சொல்றாங்க, நான் கையிலே போறேன். கையில இருந்து நான் வரும்போது என் கூட வந்தவங்க அவங்க வந்து இந்த பொய்யமா திருத்தமாம் பொய்கையில ஒரு ஜோதி வரும், அதுல அவங்க எல்லாம் கலந்து விடுவாங்கிற. மாணிக்கவாசகர் ஒரு சாமி, நான் என்ன செய்யணும்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், என் கூட வரக்கூடாது, திருத்தமாம் பொய்கைக்குள்ளேயும் போகக்கூடாது. எங்க வாங்க? உங்ககிட்ட என்னதை எழுதி வாங்க இருக்குது? திருவாசகத்தை எழுதி வாங்கணும் அப்படிங்கிறார். அதனாலதான் இது சிதம்பரம் வருது. புரியுதா? தில்லை கோலவார் பொதுவில் வருக தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் ஒல்லை விடையானை. ஒல்லைனா வேகம், விடையான காளை வாகனம் உடையவனை பாடுதுங்கான் அம்மா. ஐயா வந்து 6 to 10 பாடுவாங்க. கெட்டாய தோழி கிரி செய்த வாரொருவன் தீர்த்தார் பதில் உடை சூட்டங்கள் வேறும் துறையா கதாதன எல்லாம் காட்டி செய்வம் காட்டி தாதாவரை காட்டி தன் கருணை தேன் காட்டி காட்டாவகை செய்ய நாம் வேலை வீடு எய்த ஆழ்த்தொடும் தாண்டவா பாடுது காணம்மானா போயாதை உள்குவா உள்ளிருக்கும் உள்ளானை செய்யானை செய்வகனை தென்னன் வேறும் துறையின் மெய்யானை வேதியனை பாதிகளும் வாதியனை நயானனம் தம்மை காட்கொண்ட நாயகனை தயாத தத்துவனை தானே உலகேலோ அயானை ஆழ்வானை பாடுதுங்கானம்மானார் பசுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெருசுமந்த பாகத்த பெம்மான் வேறும் துறையா பெருசுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கற்சுமந்த நன்றி கடவுள்களி மதுரை பசுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானா துண்ட விரையா மறையா பெருந்துரையா கொண்ட உரி நூல கோள மாவூதியா கண்டம் கரியா செம்மேடியார்கள் நேற்றா அண்ண முதலாயின அந்த விழா ஆனந்தம் பண்டை பரிசே பட அடியாகிந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கானம்மானா விண்ணாலும் தேவக்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மண்டபக்கும் மாண்பாகே நின்றானை தன்னார் தமிழ் அடிக்கும் தன்பாண்டி நாட்டானை நாடும் பாகனை வேது வேறும் துறையில் கண்ணார் கடல் காட்டி தாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானா கண்ணார் கடல் காட்டி தாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானா. கேட்டாயே தோழி என்று அழைக்கும் போதே இது பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ற மாதிரி தான் இந்த அம்மானை இலக்கியம் சங்க காலத்தில் இருந்திருக்குது.
சங்க இலக்கியங்கள்லாம் இந்த அம்மானை இலக்கியம் இருந்திருக்கு. பெண்கள் 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடியது தான் இந்த அம்மானை. அதனால இதில் யாரை பற்றிய குறிப்புகள் நிறையா இருக்கும், பெண்களை பற்றிய குறிப்பு நிறையா இருக்கும். கேட்டாயே தோழி கிரி செய்தவாறு. கிரி செய்தல்னா தன்வசப்படுத்துதல். இது சிவபெருமான் பாரு வேற நினைப்பே இல்லாமல் பண்றாங்க அப்படின்னு அந்த தோழி சொல்றாங்க. இந்த சிவபெருமானுக்கு நான் எப்போ பக்தரானோ யாரை தவிர எனக்கு எதுவுமே நினைப்பே வரமாட்டேங்குது. முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் அதேதான், மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆறு கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அண்டை நீத்தாள், அகந்தாள், அகலிடத்தாள், ஆச்சாரத்தால் தன்னை மறந்தாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அதேதான் அந்த பெண் சொல்றார். தீட்டார் மதில் புடை சூழ், அதாவது சுதைகள் எல்லாம் தீட்டப்பட்டது இந்த தென்னன் பெருந்துரை, காட்டாதன எல்லாம் காட்டி. இந்த மந்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. சைவ சமயத்தில் தசகாரியம்னு சொல்லுவாங்க. தத்துவரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ போகம். இதை சொல்லியே கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா இது சைவத்தில் கடைசி லெசன். அதை மாணிக்கவாசகர் இதில் வச்சுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டிங்கிற இடத்துல இறைவன் குருவாக வந்த ஆன்ம தரிசனம் இருக்குது. என்ன இருக்குது? ஆன்ம தரிசனம் இருக்கிறது. அந்த சிவம் காட்டிங்கிறது, தாழ்தாமரை காட்டிங்கிறதுல சிவ யோகமும் சிவ தரிசனமும் இருக்கு. தன்கருணை தேன் காட்டி நீங்களே சொல்லிடலாம் என்ன இருக்குது? சிவ போகம் இருக்கு. போகம் இருக்கு. அது தசகாரியத்தை இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல சொன்னோம்னா போர் அடிக்கும். வேற ஒன்றும் கிடையாது. போர் அடிக்கும். எவ்வளவு நேரம் தான் பதிவசு பாசம்னு சொல்லிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறான் ஒரு பையன். நான் எஸ்டேட்டில் வேலை பார்க்கும்போது, சார் ஸ்கூலில் உங்க தொந்தரவு தாங்காம தான் மாரியம்மன் கோயிலுக்கு வர்றேன். நீங்க மாரியம்மன் கோயிலே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு இடத்துல இருங்க அப்படி சொல்றாங்க. புரியுதா? அதனால இதுல தசகாரியத்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நாட்டால் மகை செய்ய, அதாவது நீங்க இப்போ எந்த சமயத்தில் நின்று அந்த சமயம் மூலமா உயர்ந்தாலும் எல்லாரும் ஏற்க மாட்டாங்க. எங்க வீட்டில் என்னுடைய உறவினர் சகோதரர்கள் என்னை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குடும்பத்தில் இவன் ஒருத்தர் ஒண்ணுதான் போயிட்டாங்கிறாங்க. இதான் நாட்டார் மகை செய்ய. எங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா போட்டோவில் நிற்க விட மாட்டாங்க. ஏன்னா மோதிரம் கிடையாது, பிரேஸ்லெட் கிடையாது, அதெல்லாம் இருந்தால் தான் போட்டோ நிற்க விடுவாங்க எங்கள் ஊரில். அப்படியே நான் நின்னாலும் தள்ளி விட்டுறாங்க என் கூட பிறந்த சகோதரர்கள். நாட்டார் நகை செய்ய நாமே வீடு. யாரும் எதுவும் சொல்லிட்டு போறாங்க, நம்ம எங்க கிளம்பிடுவோம். நிற்பார் நிற்க நில்லாவலியில் நில்லோமினா செல்வோமே. 45வது பதியத்தில் சொல்றார். வீடு இத ஆழ்தான் ஆழ்தான் அடிமை. ஆள் என்ற சொல்லுக்கு அடிமையை ஆழ்வதான் கொண்டு ஆண்டவா பாடுகின்றான். சைவத்திலேயோ வைணவத்திலேயோ அடிமை பண்புதான் மெயின். அதைத்தான் ஆள் என்று சொன்னார். ஆஞ்சநேயர் ராமருக்கு முன்னால் எப்படி நிற்கிறார்? அப்படி நிற்கிறதா என்ன பண்பு? அடிமை. ஓயாதே உழுதுவார் உள்ளிருக்கு உள்ளானே. உழுகுதெல்லாம் நினைத்த உள்ளத்தால் உள்ளலும் தீ. உழுகுதெல்லாம் நினைத்த ஓயாதே உழுதுவார். இறைவனை எப்போ நினைக்கணும்? எப்போது நினைக்கணும்? இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாடு. துஞ்சலும் இல்லாத பொழுது, தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும், வெண்மை நரகம் விளைந்த போதிலும். அதான் சைவ கோட்பாடு. ஓயாதே உழுதுவார் உள்ளிருக்கும் உள்ளானே. அவங்களுக்குள்ள இறைவன் இருப்பார். சேயானை அப்படி நீங்க இல்லைன்னா இறைவன் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவார். சேயான் தமிழ்ல படிப்பீங்க. அண்மை சுட்டு செய்தி சுட்டு இறைவன் சேயான் ஆயிடுவாங்க. சேவகனை, சேவகன் தான் நமக்கு காவல் இருப்பவன். இறைவனுக்கு என்ன பேரு? சேவகன். நமக்கு காவல் இருக்கக்கூடியவன், நமக்கு சேவகனாக இருப்பவன். தென்னன் பெருந்துரையான். பெருந்துரையான் மேயானைன்னு படிக்கணும். மேயானைன்னு தனியா படிக்கக்கூடாது. பெருந்துறையில் எழுந்தருடையவன் அர்த்தம். வேதியன். வேதியன் என்பது குருவை குறிக்கிற ஒரு குறியீட்டு சொல் சைவத்தில். வேதியன் என்ற சொல்லுக்கு மாற்றுபவன். குரு வந்த பிறகு நாம ஒரு மாதிரி இருக்கிறோம், குரு வருவதற்கு முன்பு ஒரு மாதிரி இருக்கிறோம். இந்த வேதியன்ங்கிறது வந்ததுதான் வேதியியல், கெமிஸ்ட்ரி. அந்த வேதியன்கிற பேசிக் வார்த்தை எங்கே இருக்குது? மாணிக்கவாசகர் வேதியனை மாதிருக்கும் வாதியன். அருள் செய்வதற்கு யாரோட வர்றாரு? வர்றாரு. நாயான நந்தம்மை. நம்ம எதற்கு சமம்? நாய்க்கு சமம். இப்போதான் விளக்கம் சொன்னோம். நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லை. எல்லாருமே அப்படி சொல்றோம். என்கிட்ட ஒருத்தர் எல்லாருமே பெரும்பாலும் நிறைய பேர் சொல்றாங்க நேரம் இல்லை நேரம் இல்லைங்கிறாங்க. நான் சொன்னேன் அப்படி சொல்லாதீங்க. என் மனைவிகிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மாணவர் சித்தாந்த மாணவர், திருமுறை மாணவர் இப்போ எந்த வகுப்புக்கும் வர்றதில்லை. கேட்டால் பேத்தி மருமகள் அவங்க வேலையை அவங்களுக்கு சரியா இருக்கு. எங்கே உட்காந்துருக்காங்க? ஆளையே காணல. ஏன்னா அவங்களுக்கு 2 வார்த்தை சொல்லி வச்சிடலாங்க. பேத்தியை பார்க்கணும், மருமகளை பார்க்கணும், முதல் பேத்தியை பார்க்கணும், 2வது பேத்தியை பார்க்கணும். நான் சொன்னேன் எல்லாரையும் நல்லா பாரு, சாமிக்கு பழைய பூயாவது எடு,
குடும்பத்தை நல்லா பார்த்தா வள்ளுவர் மார்க் போடுவார், சிவனுக்கு வேலை செய்ய யார் மார்க் போடுவார்? சிவன் மார்க் போடுவார். குடும்பத்தை பார்த்ததுக்கு வள்ளுவர் மார்க், 2 பேருக்கும் மார்க் வாங்க பாருன்னு சொல்லி வச்சிருக்காரு. புரியுதா? அதனால நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை, மாதிருக்கும் வாதியனை, நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகன், குறை இருக்கிற உயிராக இருந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளார். தாயான தத்துவன் இறைவன் யாரா இருக்கிறாரு? அம்மையே அப்பா, ஒப்பிலா மணி. தத்துவன் என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருள் அர்த்தம். தாயான தத்துவனை தானே உலகிடும் ஆயானை ஆழ்வானை பாடுகின்றான் அம்மா. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். சிவபெருமான் பண்ணோட பாடினா பரிசு கொடுக்குறாங்க. அதற்கு கண்டவாணி தேசிகர் சொன்னாரு, அதாவது அவர் உரையில சொல்றார், ஞான சம்பந்தருக்கு 1000 பொன் கொடுக்கிறார், சுந்தரருக்கு 12,000 பொன் கொடுக்கிறார். என்ன பாடுனதுக்கு? பாட்டு பாடுனதுக்கு. பாட்டு பாடுனதுக்கு பரிசு. அதான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான். இறைவன் பெண்ணை சுமந்தான்ங்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை. பெண் சுமந்த பாகத்தன் பெருமான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி. சிவபெருமானுடைய புகழ் எங்க வரைக்கும் இருக்குதான்? விண் வரைக்கும் இருக்குதான். நம்ம புகழ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். ரோட்ல நடந்து போக, ஏன் போய்க்கும் கூட கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சார் வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காரு. அப்பவே புரிஞ்சுக்கலாம் நம்ம புகழ் எவ்வளவுதான், இவ்வளவுதான். நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறேன். யாருமே கேட்க மாட்டாங்க, நம்மளை யாருக்கு தெரியலன்னு அர்த்தம். புரியுதா? அதாவது அந்த இறைவனுடைய புகழ் எங்க வரைக்கும் இருக்குதா? இறைவனை தான் புகழணும். ஞானம் நின் புகழே பிகழ வேண்டும். புகழ்வீன் தொழுவீன் பூப்புனை. இறைவன் இருள் சேர் இருவினையும் சேரா. வள்ளுவர் சொல்றார், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை புகழ்ந்தவர்களுக்கு வினை கிடையாது. அதைத்தான் பார்க்கிறோம். விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி. நெற்றியில என்ன இருக்குது? அவருக்கு கண்டு இருக்குது. அதை உடைய சுமந்தனா உடையா இருக்கின்ற நெற்றி. கடவுள் கலி மதுரை. கலினா ஒலி, கலினா ஒலின்னு மதுரை. மண் சுமந்து யாருக்காக? மாணிக்கவாசகர். பார்த்து எவ்வளவு அழகான இடம். மாணிக்கவாசகர்களுக்காக அவருக்காக மண்ணை சுமந்து, எதை அடைக்கும் போது பிட்டுக்கு மண் சுமந்து. பாண்டிய மன்னன் சரியா வேலை செய்யாதவங்களை எல்லாம் அடிக்கிறான். அதுக்காக என்ன செய்யறாரு? அடி வாங்குறாரு. மண் சுமந்து கூலி கொண்டு அதுக்கு சம்பளம் என்ன வாங்கி சாப்பிட்டாரு? பிட்டு வாங்கி சாப்பிட்டு, பிட்ட சம்பளமா வாங்கி சாப்பிட்டாரு. அந்த அம்மா உதிர்ந்த புட்டெல்லாம் சம்பளம் வச்சுது, எல்லாத்தையும் உதிர்ந்து போக வச்சுட்டாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டு, அப்போ இந்த திருவிளையாடல் புராணத்துல ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தினா, அயன்மார் தேடினதால் தானே இது பாடிட்டு இருக்கிறோம். பரஞ்சோதி முனிவர் சொல்றார், யுகம் யுகமா இவங்க 2 பேரும் தேடினாங்களா? அந்த மதுரை இதை மழைக்காக இதை அடைக்க போறேன்னு சொல்லி அந்த வாய்க்காக்கரையில் படுத்திருந்தார். எங்க போய் பார்த்திருக்கலாம்? அடியை தேடி அத்தனை யுகம், முடியை தேடி எதுக்கு அத்தனை யுகம்? எங்க படுத்திருந்தாரு? அந்த பிட்டுக்கு மனுஷன் வைக்கிற இடத்துல போய் படுத்திருந்தார். போய் பார்த்திருந்தா புட்டு சாப்பிட்டுருக்கலாம், சிவபெருமானையும் பார்த்திருக்கலாம் அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் சொல்றாங்க. நான் மதுரையில் படிக்கும்போது இப்போ இந்த புட்டு திருவிழா நடக்குது. உலகத்தில் புட்டுல எத்தனை வகை இருக்குதோ அத்தனை புட்டு விற்பாங்க. எங்க? அந்த இடத்துல, இறைவன் அடி வாங்குற இடத்துல. நமக்காக என்ன வாங்குறோம்? அடி வாங்குறோம். ஒரு மாணவன் செய்த தப்புக்கு இன்னொரு மாணவன் அடி வாங்குவானா? மாணிக்க வாசகருக்கு யாரே அடி வாங்குறா? சிவனே அடி வாங்குறார். அதனால தான் சொன்னார், அந்த மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் ஒத்துண்ட புன் சுமந்த பொன்மேனி. உன்னுடைய மேனி பொன்மேனி, ஆனா அடி வாங்கி என்னாச்சு? அதாவது நம்ம உடம்பு அடி வாங்கின உடம்புனா பரவாயில்ல, இவர் என்ன உடம்பு கிடையாது, அடி வாங்கின உடம்பு கிடையாது, பொன்மேனி, பொன்னாறு மேனியர். மாணிக்க வாசகருக்காக அடி வாங்கி புண்ணாகி போச்சான். பொன்பட்ட மேனி புண்பட்ட போது அந்த மாணிக்க வாசகர் மனம் என்பட்டதோ இன்று கேட்ட என் மனம் இடிபட்டது. வள்ளலார் சொல்றாரு, சிவபெருமான அடிச்சு அவருக்கு உடம்பு புண்ணாகிட்டுங்கிற செய்தி மாணிக்க வாசகர் கேள்விப்படும் போது எவ்வளவு அழுதிருப்பாரு. இன்னைக்கு அந்த கதையை படிச்சுட்டு என் மனசில் இடி விழுந்தமா இருக்குங்கிறார். யாரு? வள்ளலார். புண்பட்ட மேனி புண்பட்ட போது மாணிக்க வாசகர் மனம் என்பட்டதோ இன்று கேட்ட என் மனம் இடிபட்டது என்றார். வள்ளலார் சொல்றார். எவ்வளவு பெரிய கருணை! எல்லா மதங்களும் இறைவனுடைய கருணையை தான் சொல்லும். அதைத்தான் எதுவும் சொன்னேன். அந்த புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானை. அடுத்த மந்திரம் சொல்ற, துண்டப்பிறையான், 1ஆம் பிறை அணிந்திருப்பவன். மறையான், மறைனா வேதத்தை சொன்னார். சைவ சித்தாந்தப்படி வேதத்தை சொன்னது இறைவன் தான், ஆகமத்தை சொன்னதும் இறைவன் தான். வேதத்தையும் ஏற்கணும், ஆகமத்தையும் ஏற்கணும். அதில் சைவத்தில் உறுதியாக இருக்கணும், திருமுறையையும் ஏற்கணும்.
ஒன்றை உயர்த்தி ஒன்றை தாழ்த்தி சைவர்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லுவது பாவம். வேதநெறி கிடைத்தவங்க குறைவிடாது. வேதத்தையும் ஆகமத்தையும் திருமுறையையும் உயர்த்தி தாழ்த்தி சைவர்கள் பேசக்கூடாது. புரியுதா? முதன்மையானது வேதம், வேதத்திலிருந்து வந்தது ஆகமம், ஆகமம் வந்தவர் வந்தது திருமுறை. இதுல உறுதியா இருக்கணும். துண்டப்பிரையான் மறையான், அந்த மறையானுக்கு தண்டவாணி தேசிகர் சொன்னாரு, நம்ம அம்மா நம்மகிட்ட எதையும் மறைக்காது இல்லை, அது மாதிரி சிவபெருமான் எதையும் மறைக்க மாட்டார். மறையான் எதையும் என்ன செய்ய மாட்டாரா, மறைக்க மாட்டார். சிவபெருமான்கிட்ட போய் சாமி எனக்கு எப்போ மோட்சம் அப்படின்னு கேட்டா கூட அந்த சீக்கிரட்டையும் என்ன செய்வார், சொல்லுவார். மறையான் பெருந்துரையான் கொண்ட புரிநூலாம், என்ன அணிந்திருக்கிறான், பூநூல் அணிந்திருக்கிறான். அந்தணன் கோலத்துல தானே வர்றாரு, அந்தணரா வர்றாரு, அதனால பூநூல் அணிந்திருக்கிறான். செம்மேனியான் சிவந்த மேனியர் வெண்ணீட்டா திருநீர் பூசியிருக்கிறார் குரு. அண்டம் முதல் ஆயினான், எல்லாவற்றுமே ஆயிட்டான். அந்த மீளா ஆனந்தம், இதுல என்ன வந்துகிட்டே இருக்கு, அந்த மீளா. அதனாலதான் இதுக்கு ஆனந்த கழிப்புன்னு பேர். அந்த மீளா ஆனந்தம் பண்டை பரிசே பல அடியார்க்கு இந்த பல அடியார்னா என்ன அர்த்தம்னா, தலைமுறை தலைமையாக சிவனுக்கு அடியாராக இருக்கிறவங்களுக்கு பல அடியார் பேர். மீளா அடிமை உமைக்கே ஆடா, சுந்தரர் சொல்றார், அவங்களுக்கு பல அடியார் பேர். மீளா அடியார், மீளா அடிமை உமக்கே ஆடா, பல அடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியக்குமாறு பாடுதுங்கான அம்மானி. சார் சாமி எவ்வளவு அழகான வரி. நீங்க பாடுற பாட்டுல எதை வியக்கணுமா, அண்டமே வியக்கணும். இப்ப அவர் சாமி பாடும்போது நீங்க சேர்ந்து பாடுங்க, நல்லா சத்தம் வரணும். புரியுதா? அண்டம் இயக்குமாறு பாடுதுங்கான் அம்மானால் விண்ணாளும் தேவருக்கு மேலான வேதியன், தேவர்களை விட மேலானவன், மண்ணாளும் மன்னவருக்கு மாண்பாகி உண்டார். தேவர்களுக்கு மனிதர்கள் இன்ப துன்பத்தை அனுபவிக்காத நிலத்தில் பிறக்கிறார்கள். அவர்கள் செய்த புண்ணியத்தை அனுபவிக்க சொர்க்கத்துக்கு போகிறார்கள். தேவர்கள் போக பூமி, அங்க ஞானத்துக்கு வேலை இல்லை, அதனால அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், அதனால வேதியனா. மண்ணாளும் மன்னவர்களுக்கு மாண்பாக இருக்கிறான். புரியுதா? ரெண்டே பிரிச்சா பாருங்க. மாண்பாகி நின்றானே, இந்த மந்திரம் ஒரு அழகான மந்திரம். அது ஐயசாமி அழகா இந்த மந்திரம் ரெண்டு விஷயம் சிறப்பு. ஒன்று நம்முடைய தலைப்பு அங்கதான் இருக்குது. அண்ணா பாலண்ணா திருவாசகம் என்னும் தேர்ன்ற தலைப்புல பேசிடலாமன்னாரு. நான் சொன்னேன், திருவாசகம் எழுதின அடுத்த நாள்ல இருந்து இந்த தலைப்புல தான் எங்க ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் வேண்டாம், எதுல பேசுவோம், வேற தலைப்புல பேசுவோம்னு அண்ணாமலையானுங்கிற தலைப்பை கொடுத்தோம். இதுல பாருங்க, தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழை காப்பாத்துறதே யார்தானா? சிவபெருமான் தான். தமிழ் அழிக்கும் தான் காப்பாற்றும். தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டான பெண்ணாளும் பாகனை, அம்மையை ஒரு பாகம் கொண்டவன். பேணுனா விரும்புகின்ற அல்லது பாதுகாக்கின்ற. பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி, நம்முடைய கண்ணுக்கு நிறைய தன்னுடைய திருவடி காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை. அண்ணாமலை வர்றதுனாலதான், அண்ணாமலையில தான் இறைவன் ஏதான் நின்னாரு. அதனாலதான் ரெண்டு பேரும் தேடினாங்க. இந்த பதிகத்தினுடைய சாரமே அதுதான். இருவர் தேடுறாங்க, பார்க்க முடியல, நமக்கு எளிமையாக வருகிறார் என்பதை மாணிக்கவாசகர் சொல்றார். அடுத்த 5 மந்திரம் ஐயா பாடு. சிப்பார்முளை பங்கன் தென்னம் பேரும் துறையார் தப்பாமை தாழ்நடைந்தார் நெஞ்சருக்கும் தன்மையினார் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் மாற்றுவித்த அப்பாசனை அப்பன் ஆனந்த வாகனே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளதார் உள்ளிருக்கும் அப்பாளை கப்பாளை காடுதுங்கானம்மானார் வைபொழியும் கண்ணீக்கே மாலையனோடெந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தங்கின்னருளார் இப்பிறவியான் கொண்டு இனிப்பிறவாகே காத்து வைபொருட்கள் தோற்றமாய் கையே நிலை பேரார் எப்பொருட்டும் தானேயாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் சிவனை பாடுதுங்கானம்பானார் கைகார் வழி சிலம்ப காதா கூளை நாட மைகார் குழல் புரள தேம்பாய வண்டொழிப்ப செய்யானை கண்ணீர் அடிந்தானை சேர்ந்தறியார் கையானை எங்கும் சேர்ந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதா அல்லாத வேதியனை ஐயாறு அவன்தானை பாடுதுங்கானம்பானார் ஆணைய ஈடமாய் மானுடனாய் தேவனாய் ஏனை பிறவாய் பிறந்திருந்து எய்தேனை உண
வாங்கி என் விலையை ஓட்டுகிறது தேனையும் வாழையும் கண்ணனையும் ஒத்திரிய கொடவன்கள் வந்து என்னை தந்தொழுப்பில் கொண்டருளும் வானவன் பொங்கலனை பாடுதுங்காரம்மானார் சதிரனை தேய்த்தருளி தக்கந்தன் வெள்ளியில் இதரனை தோல் நெருத்திடை சந்தனை கருத்து அந்தரமை செல்லும் வடகதிரோள் பண் தகர்ந்து சிந்தி திசையே தேவர்களை ஓட்டுகந்து சென்றான் பொழில் சூழ் தென்னன் வேறும் துறையா மந்தார மாடையே பாடத்துக்கான அம்மானார் மந்தார மாடையே பாடத்துக்கான அம்மானார் செப்புனா குங்கும சிமிழ் போன்ற தென்னம் பெருந்துரையான் தப்பாமே தாழடைந்தார். தப்பாமேனா தவறாதுன்னு அர்த்தம். தப்பாமே தாழடைந்தார் நெஞ்சிருக்கும் தன்மையை. தவறாமல் இறைவனுடைய திருவடி அணைந்தால் தவறாமலே இறைவன் நெஞ்சை ஒடுக்குகிறார். அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி வைத்தார். பாண்டிய நாட்டை எதா மாத்திட்டாராம்? சிவலோகமா மாத்தினாராம். அதுக்கு தண்டவாணி தேசிகர் உரை சொன்னாரு. ஒவ்வொரு சிவாலயத்தையும் ஒரு ஆதாரத்துக்கு சொல்லுவாங்க. மதுரை துவாத சாந்தத்திற்குரிய தலம் என்பது திருவிளையாடல் புராணம். துவாத சாந்தம் இது என்னது? 7ஆம் ஆதாரம். துவாத சாந்தம் 8ஆம் ஆதாரம். மதுரை துவாத சாந்தத்துக்குரியது என்பதனால சிவலோகமாக்கி விட்டது தண்டவாணி தேசிகர் உரை சொன்னார். புரியுதா? அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி அப்பார். அப்பார்னா கங்கைன்னு அர்த்தம். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நம்ம ஊர்ல அப்பார்னா என்ன பொருள்? தாத்தா. ஆனா திருமுறையில அப்பார்னா கங்கைன்னு அர்த்தம். அப்பு என்பது எப்படி மாறிச்சு? அப்பார் என்று மாறிடுச்சு. அப்புன்னா தண்ணீர்னு அர்த்தம் சித்தாந்தத்தில். அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களிலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும். இறைவனிடத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அப்பாலைக்கு அப்பால்னா கடந்தவன் அர்த்தம். இறைவனுக்கு 2 குணம், கலந்தும் இருப்பார் கடந்தும் இருப்பார். புரியுதா? அந்த எரியுறு நீர்வல் எங்கும் எவையும் எரியுறு நீர்வல் தங்குபவன் தானே தனி திருவருப்பை. அது அந்த கான்செப்டை இதை வச்சு சொல்றார். 12வது மந்திரத்துல சொல்றார். மைப்பொலியும் கன்னிகேள். பெண்ணிடத்துல பேசுறார். மை பூசி இருக்கிற கண்ணையுடைய பெண்ணை கேளு, மாலையோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட. பாருங்க, எத்தனை பிறவியும் தேடினாங்க? எல்லா பிறவியும் தேடினாங்க. எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு. ஒரே பிறவில என்ன அடிமை கொண்டுட்டாரு. ஆனா இந்திரன் ஐயமெல்லாம் என்ன செய்யறாங்க? எல்லா பிறவிலையும் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? சிவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இனி பிறவாமை காத்து. எல்லா சமயங்களுடைய நோக்கம் எதுதான்? இனிமேல் பிறவாமை வேண்டும். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். நின்று பிறப்பு உண்டே உன்னை மறவாமை வேண்டும். சிம்பிளா ப்ரேயர் பண்ணோம். ஒரு ஐடியா சொல்லுங்க சார். பிறவாமை வேண்டும் எனது என மறவாமை வேண்டும். அவ்வளவுதான். குடுவாய் பிறக்கினும் உண்மையா உன்னடி என் மனத்தை வடுவாதிருக்க வரம் தர வேண்டும். இது சமய நெறிகளில் ரொம்ப முக்கியம். நம்ம பிறந்துடக்கூடாது. பிறந்தா யாரும் மறந்துடக்கூடாது. இறைவனை மறந்துடக்கூடாது. சரியா? இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமாய் காத்து மெய்ப்பொருட்கள் தோற்றமாய். அப்படின்னா எல்லா பொருளையும் கலந்திருக்கிறாய். மெய்யே நிலை வேறாய். அந்த மெய் என்பது சைவத்துல சத்து பொருள், மாறாத பொருள் அர்த்தம். அந்த பொருளை நிலைத்திருக்கிறாய். எப்பொருட்கும் தானே யார். எல்லா பொருளும் நீயாக இருக்கிறாய். யாவைக்கும் வீடாகும். இந்த இடத்துல யாவை என்பதை ஆன்மான் எடுக்கணும். எல்லா உயிர்களுக்கும் வீடு பேர் கொடுக்கக்கூடியவனாய் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கான் அம்மானாய். கையால் வளை சிலம்ப. பெண்கள் இறைவனை பாடுறாங்க. வளையில சத்தம் வருது. சிலம்பன ஒலிக்க. காதார் குளையாட. காதில் இருக்கிற எது ஆடுது? குளை ஆடுகிறது. குளை ஆட. மையார் குழல் புரள. மேகத்தின் இடத்தில் இருக்கக்கூடிய கூந்தல் எல்லாம் அசையுது. அதுல பூ வச்சிருக்கிறாங்க. பூ அசையுது. பூல இருக்கிற வண்டு அசையுது. சொல்லி பாருங்க. மையார் குழல் புரள. தேர்வாய வண்டு ஒலிப்பு. தேன் எங்கிருந்து வந்து வண்டு இருந்ததுன்னு கேட்டக்கூடாதுங்கிறாரு தண்டவாணி சிசி. தலையில பூ வச்சிருந்தாங்க. பூல வண்டு இருந்ததுங்கிறாரு. வண்டு ஒலிப்ப. செய்யானை. சிவப்பு நிறத்தில் இருக்கிறார். யாரு? சிவபெருமான். செய்யானை. செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே. ஒரு காடு முழுவதும் செந்தாமரை பூ எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறாங்க சிவபெருமான். சிறப்பா இருக்கிறார். செக்கச்செவன் இருக்கிறார்.
செய்யானில் வெந்நீர் அணிந்தானே. எது பூசியிருக்கிறாரு? திருநீர் பூசியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு அபூர்வமான சைவ சித்தாந்தம் இருக்குது, சேர்ந்தறியா கையானை. அதற்கு ரெண்டு பொருள் இருக்கு. ஒரு பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவபெருமான் யாரையும் கையெழுத்து கும்பிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப அவ்வளோ சிறப்பாக தெரியல. இப்போ ஐயா தலைமை ஆசிரியராக இருக்கும்போது நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இன்னொரு தலைமை ஆசிரியர் வருவார், அவருக்கு வணக்கம் சொல்லணும். சிஓ வந்தால் வணக்கம் சொல்லணும், டிஓ வந்தால் வணக்கம் சொல்லணும். ஒரு பையனே வந்து சார் வணக்கம்னாலும் என்ன செய்யணும்? வணக்கம் சொல்லணும். சிவபெருமான் வணக்கம் சொல்ல மாட்டாருன்னு சொல்கிறது எனக்கு உடனே உடன்பாடு இல்லை. உண்டா இல்லையா? நம்ம பள்ளி நாங்கள் ஆர்கேயில் நான் வேலை பார்க்கும்போது, சரவணன் சார் ஆர்கேயில் இருந்தீங்கல்ல, குமரலிங்கத்துலேருந்து நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஆர்கேயில் நம்ம வேலை பார்க்கும்போது அந்த ப்ரேயர் முடிஞ்சோன்னா பசங்க கலைஞ்சு போயிடுவாங்க. நாங்கள் எல்லாம் அப்படியே நிற்போம். ஆர்கேஆர் சார் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவார். அதுக்கு பிறகு நாங்கள் வணக்கம் சொல்லிட்டு தான் போக முடியும். வணக்கம் என்பது தவிர்க்க முடியாது, கடவுள்களும் தவிர்க்க முடியாது. சேர்ந்தறியா கையான என்ன அர்த்தம் தெரியுமா? தண்டவாணி தேசிகர் சொல்கிறார், சேர்ந்தறியா கையான ஐயா நம்ம குருநாத சம்பந்த சரணாலயங்களும் இதுக்கு விளக்கங்கள் இருக்கிறார். என்ன அர்த்தம்னா, இறைவன் எதிலும் அழுத்தாதவர், இறைவன் எதிலும் அழுத்தாதவர். அதான் சேர்ந்தறியா கையான். கையான்னா ஒழுக்கம் உடையவன் அர்த்தம். இந்த கை கிடையாது, ஒழுக்கம் உடையவன் அர்த்தம். எதிலும் அழுந்தாத ஒழுக்கம் உடையவன். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ஒரு தாய்மார் எடுத்துக்கிட்டீங்களா, பால் வாங்க போகிறீங்க, வீட்டுக்கு வெளியே வர்றீங்க, அது ரெண்டு தாய்மார் வந்து எதையாவது பேசுனா எதில் அழுந்துறீங்க? அதே மாதிரி எதுலையும் அழுந்தாத கேரக்டர் யாருக்கு? சேர்ந்தறியா கையான். அதான் சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானே. அதில் விடை வருது பாருங்க இல்லையா? எங்கும் அந்த விடை வருது பாருங்க. எல்லாத்துலேயும் கலந்துருப்பான், ஆனால் எதுலையும் அழுந்த மாட்டான். ஒரு திருவாசக வரி சொல்றேன், அதுக்கு நீங்க பொருள் சொன்னீங்கன்னா 10,000 ரூபா ஐயா சொல்லி தருவார். புரியுதா? சரி, ஒரு திருவாசக வரி, ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று, அதுதான் இதுக்கு அர்த்தம். ஒன்று நீ அல்லை, சிவனே நீ எதுவும் கிடையாது, அன்றி ஒன்று இல்லை, நீ இல்லைன்னா எதுவும் கிடையாது. எவ்வளவு பெரிய திருவாசக வரி. அதான் சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானே அன்பிற்கு மெய்யானை. நீங்க அன்பா இருந்தா உங்களுக்கு சிவபெருமான் மெய்ப்பொருளாக இருப்பார். அப்பர் சுவாமிகள் அன்பா இருந்தாலும் தேடி போய் சாப்பாடு கொடுத்தார். நாம யாத்திரை போகும்போது ஹோட்டலே கிடைக்க மாட்டேங்குது, அன்பு இல்லை, பிறகு ஹோட்டலை காட்டுவாரு. புரியுதா? ஹோட்டலை கூட காட்ட மாட்டேங்கிறாரு. ஆனா அப்பருக்கு என்ன சொல்றாரு? சோறு சுமந்து கொண்டு போய் கொடுக்குறாரு. சுந்தரருக்காக பிச்சை எடுத்து கொடுக்குறாரு. திருக்கச்சூர் மனையோரும் சென்று அப்பா, திருக்கச்சூர் வீட்டுல பிச்சை எடுத்து சுந்தரர் கொடுக்குறாரு. அன்பர்களுக்கு அன்பனான் இருப்பான், ஆனால் அல்லாத அன்பில்லாதவர்களுக்கு அன்பை காட்ட மாட்டான். வேதியம் குருவை குறிக்கிற வார்த்தை. ஐயாறு அமர்ந்தானே. எந்த ஊர்ல இருக்கிறாரா? திருவையாறுல இருக்கிறார். எந்த ஊர்ல பாடிட்டு இருக்கிறாரு? அண்ணாமலை பாடும்போது திருவையாற பாடுறார். ஐயாறு அமர்ந்தானே பாடுதுங்கான் அம்மானை. ஆனையாய், கீடம்னா புழு என்று பொருள். அதாவது உயிரினங்கள்ல பெருசையும் சொல்றாரு, உயிரினங்கள்ல சின்னதையும் சொல்றாரு. ஆனையாய், கீடமாய், மானுடராய், தேவராய். இந்த சிவபுராணத்துல சொன்னதை ரிவ்யூ பண்றாருங்க புல்லாகி, அதை ரிவ்யூ பண்றாரு, அதை சுருக்கி சொல்றாரு. ஆனையாய், புழுவாய், மானுடராய், தேவராய், ஏன பிறவாய்ட்டார். நிறைய இந்திய சாமின்னு கேட்டா என்ன சொல்லிட்டாரு? ஏனை பிறவாய்ட்டார். பிறந்து இறந்து எய்த்த, எல்லா பிறப்பும் பிறந்து அதை இங்க ரிவ்யூ பண்றார், திரும்ப சொல்றார். எய்த்தேனை, எய்த்தல்னா இழைத்து போதும். பிறந்து பிறந்து அந்த உயிர் இழைச்சு போயிடும். அதற்கு இறைவன் ஓய்வு கொடுக்கிறது தான் ஊழிக்காலம். பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து வந்து பையன் சோர்ந்து போயிடுறான், அதுக்கு சம்மர் லீவ். அதே மாதிரி இறைவன் கொடுக்குற சம்மர் லீவ் தான் பேரூழிக்காலம். அந்த உயிருக்கு ஓய்வு கொடுக்கணும். சைவ சித்தாந்தத்துல அந்த திரும்ப படைக்கிறதுக்கு இறைவன் கருதுவதில்லைன்னு ஒரு இடத்துல இருக்குது, திருவண்ட பகுதியில். அந்த ஊனையும் அந்த கரெக்டாக தான் அதான் போயிட்டு இருக்கிறோம். ஊனையும் நின்று உருக்கி, எதையும் உருக்கிறாரு, ஊனுட உருக்கி உள்ளொளி பெருக்கி, உடம்பையே உருக்கிறார். ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஓட்டுகொண்டு, என்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கிறார். ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் இந்த திருமுறையை பாடமா உங்களுக்கு வினை போகுங்கிறார். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆணவமலம்னு ஒரு குறை இருக்குது, அது உனக்கு அறியாமை தருது. அது போகணும்னா மாயையும் வினையும் கூட்டணும். அப்போ அதை திருப்பி சொல்லுங்க. வினை போயிரும்னு சொன்னா மாயை போயிடும், மாயை போயிருந்தா எந்த மலமும் போயிடும். சைவ சித்தாந்தத்தில் ஒரு மலம் போகும்னு சொன்னா எத்தனை மலம் போயிடும் அர்த்தம்? 3 மலம் போயிருங்கிறத வினையை நீட்டுங்கிற. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி, வினைப்பிறவி என்கின்ற வேதனை, இதெல்லாம் அந்த பேசிக்ல தான் வருது. ஊனையும் இந்துவிக்கு என் வினையை ஒட்டுகந்து, தேனையும் பாலையும். நம்முடைய வினை போச்சுதுன்னா இறைவன் எப்படி இருப்பார்? தேனாய் இருப்பார், பாலாக இருப்பார்.
கண்ணல்னா கரும்பாய் இனிப்பார், கண்ணலையும் ஒத்து இனிய கோணவன் போல் வந்து. கோணவன்கிறது குருவை குறிக்கிற வார்த்தை. வந்து வந்துனாலே யாருதான்? குருவாக வந்து, குருவாக வந்துன்னு பொருள் எடுக்கணும். என்னை தன் தொழும்பில், தொழும்புங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். தொழும்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? பணியாளனாக ஏற்றுக்கொள்ளுது. சாமி கிட்ட எல்லாம் வாங்கிடலாம், அவர் நம்மளை பணியாளனாக கொள்றதுதான் மிகப்பெரிய விஷயம். தன்கடம் நங்கடம்பனை பெற்றனள் பங்கினம் தன்கடம் அடியேனையும் தாங்குதல் பணி செய்து கிடப்பது. அப்பர் சுவாமிகள் ஒரு ஃபைல் ரெடி பண்ணார். சிவபெருமான் அப்படி நீட்டினார், சாமி ஒரு கையெழுத்த போடுங்க அப்படின்னார். அதில் என்ன எழுதுன்னா, தன்கடம் அடியேனையும் தாங்குதல். என்ன சொல்றீங்க அப்பர்? உங்களை நான் காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு, அவ்வளவுதானே, ஓகே சைன் வாங்கிட்டு. சிவபெருமான் ஒரு ஃபைல் நீட்டினார். யார்கிட்ட? அப்பர்கிட்ட. கையெழுத்த போடுங்கன்னார். என்ன எழுதியிருந்து மேலே? என்கடம், உங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. ஒருத்தர் டியூட்டி மட்டும் பேசக்கூடாது. என்னது டியூட்டிங்கிறது? என்னது? ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது. உங்களை காப்பாற்றுறது என் பொறுப்பு, எனக்கு வேலை செய்யறது உங்க பொறுப்பு. காலையில எழுந்திரிச்சு நம்ம சாமிக்கு வேலை கொடுப்போம். மாணிக்கவாசகர் காலையில எழுந்திரிச்சு எதியமை பணிகொடும் அவரது கேட்போம். சிவபெருமான்ட்ட சொல்றாரு, சாமி நான் உங்களை எழுப்புறேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க, வரம் வாங்குறதுக்கெல்லாம் வரல, நீங்க தூங்குற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ண வேண்டாம். நான் வந்தது இன்னைக்கு என்ன டியூட்டின்னு கேட்க தான் வந்து, தைரியமா எழுந்திரிங்க, வர வாங்கிடுவாங்க, பயப்பட வேண்டாம். அவர் சொல்றார், எதியமை பணிகொடும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்துற. இன்னைக்கு என்ன வேலைன்னு கேட்க தான் வந்தேன், இன்னைக்கு என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறார். ஆனா நாம கோயிலுக்கு ஒரு யாருக்கு வேலை கொடுக்க வரோம்? சாமி இந்த இதெல்லாம் முடிச்சிருக்கு சீக்கிரமா, புரியுதா? இதெல்லாம் நீங்க வந்து முடிச்சு கொடுத்தோம்னா பையன் இந்த மாதிரி மார்க் எடுக்கணும், அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், எல்லாம் போகணும். நான் சொல்லுவேன், ரொம்ப வேடிக்கையா சொல்லுவேன், பெரும்பாலும் சிவனடியார்கள் சிவனை தவிர எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். பெரும்பாலும் சிவனடியார்கள் சிவனை தவிர எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். இன்னொரு பஞ்சு டைலாக் இருக்குது எனக்கு, ஈரோடு கரூர் வரைக்கும் ஃபேமஸ். என்ன டைலாக்னா, சிவனை சமாளிச்சிடலாம், சிவன் அடியார்கள் சமாளிக்க முடியாது. சிவனை சமாளிச்சிடலாம், யாரை சமாளிக்க முடியாது? சிவன் அடியார்கள் சமாளிக்க முடியாது. தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து போனவன் போல் வந்தேன் தொழும்பு. இறைவன் நம்முடைய அடிமை கொள்றது பெரிய விஷயம். என்னை பேசுற வேலையை எனக்கு கொடுத்தாரு, கேட்கிற வேலையை அவங்க கொடுத்தாரு, பாடுற வேலையை அவர் கொடுத்தாரு, வாசிக்கிற அவருக்கு. இதை விட உலகத்துல இதை படம் எடுக்கிற வேலையை அவர் கொடுத்தாரு, இதற்கு ஒலிபொலிக்க வைக்கிற வேலையை இந்த சகோதரர் கொடுத்தாரு, இதையெல்லாம் நடத்துற வேலையை யாருக்கு கொடுத்தாரு? கார்த்திகை வளம் மன்றத்துக்கு கொடுத்தாரு. இறைவன் வேலை தர்றான்னா நம்ம மேல அன்பா இருக்காங்க. அரசாங்கத்துக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா என்ன செய்வாங்க? எந்த நாடா இருந்தாலும் துறை கொடுக்காம என்ன செய்வாங்க? துறை ஒதுக்காம வச்சிருவாங்க. அவருக்கு சம்பளம் உண்டு, ஆனா என்ன கிடையாது, துறை ஒதுக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிடுங்க. அதேதான் இறைவன் நம்மளுக்கு இன்னைக்கு வேலை கொடுக்குறாருன்னா ஏதோ நம்ம மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார், புரியுதா? வானவன் பொங்கலே பாடுதுங்கான் அம்மா நாய் சந்திரனை தேய்த்தருள். இது வந்து தக்கன் வேள்வியில தக்கன் சிவபெருமானை அவமதித்தார். எந்த ஒரு சமயமும் கடவுளை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாது. இப்ப நான் சொல்லுவேன், எந்த சாமியையும் திட்டாத அப்படின்னு சொல்லுவேன். யார் சாமியையும் திட்டாத. உங்க அம்மாவை புகழ்றதுக்கு இன்னொருத்த அம்மாவை ஏன் திட்டுற அப்படின்னு கேட்பேன். சரிதானுங்களா இல்லையா? உங்க அம்மாவை நீ புகழணும், புகழ்ந்துட்டு போ, அதுக்கு அடுத்த அம்மாவை இகழ்ற. யார் சாமியையும் குறை சொல்லாத. தக்கன் சிவபெருமானை இகழ்ந்தான். தக்கனுடைய வேள்விக்கு தேவர்கள் போய் அமீர்வாக சாப்பிட்டு கூடாது. யாரை நிந்தித்தாரு? தேவர்கள் இந்த அளவுக்கு நல்லா வச்சது யாரு? சிவபெருமான். அதனால அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையை பட்டியல் கொடுக்குறாரு. இது திருவுந்தியாறுல விரிவா வரும் 14வது பதிகத்துல. இதுல அதுக்கு தொடக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு தொடக்கம் கொடுக்குறாரு. சந்திரனை தேய்த்தருளி, சந்திரனை கீழே போட்டு தேய்ச்சிட்டார், சட்னி ஆயிட்டான். யாரு? சந்திரன். இடிகள்ல போட்டாரு, அழகல்ல கூட போடல. இடிகள் வேற, அம்மி வேற, உரல் வேற. இவனை எதுல போட்டாரு? இடிகள்ல போட்டு தேய்ச்சிட்டார். சந்திரனை தேய்த்தருளி தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு, இந்திரனுடைய தோலை முடிச்சிட்டார், நெறித்திட்டு. அடுத்தது என்னது? எச்சன்னா வேள்வி தலைவர். வேள்விக்கு எச்சன் வேள்வி தலைவர். அவனுடைய தலை அரித்து, எதை அறுக்கிறாரு? தலையே எடுத்துறான். அந்தரமே செல்லும் அலர்கதுரோர் பல் தகர்த்து. சூரியனும் அதுல வந்து அழிப்பாக சாப்பிட்டான். அவனுடைய பல்ல பிடிக்கிட்டார். பல்லையா பிடுங்கினாருன்னா, சூரியன் பெரிய அறிவாளி, ஆஞ்சநேயருக்கு கற்பித்ததா தானதையா வருது வரலாற்று. பெரிய அறிவாளி, அவர் நிறைய மந்திரம் சொல்லக்கூடியவர். மந்திரம் சொல்ல, இனி மந்திரம் சொல்லக்கூடாது சூரியன். அப்பனா எதை பிடிந்து பல்ல பிடிக்கி விட்டார், புரியுதா? அலர்கதிரோன் பல்லகத்து சிந்தி திசைய தேவர்களை ஓட்டுவது. தேவர்கள் எல்லாம் இவர் அடிச்சு அடியில திசை திசையா ஓடிட்டாங்க. திசைய ஓட்டுகந்து
செந்தார் பொழில்குடை சூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையை, என்ன மாலை போட்டிருக்கிறாராம்? மந்தார மாலை. செந்தார் பொழில் மந்தார மாலையை பாடுகின்றான் அம்மானையும் சொன்னார். உன்னாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமா தீங்கரும்பின் கட்டியுமா வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும் தேனா மலர் கொன்றை சேவகனா சீரொளி சே ஆனா அறிவாய் அளவிறந்த வள்ளுமிக்கும் போனாகி நின்ற வாப்போருதங்கான் அம்மானாய் சுடுவேன் பூங்கொன்றை சூடி செய்வன் திறந்தோள் கொடுவேன் கூடி முயங்கி மயங்கி என்று கொடுவேன் சப்பாய்க்கு ஒருகுவேன் உள்ளொருகி தேடுவேன் தேடி சிவன்கடலே சிந்திப்பேன் வடுவேன் பேர்த்தும் வளவேன நல்லேந்தி ஆடுவான் சேவடியை பாடுதுங்கான் அம்மானாய் கிழிவந்த பெண் கொழியான் கிளரும் பாதிகனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரனை சீரா பெரும் துறையில் எளிவந்திறங்கி என்னறிய எந்தருளா ஒளிவதன் உள்ளத்தின் உள்ளே ஓடி திகழ அழிவந்த அந்தனை பாடுதுங்கான் அம்மானாய் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் விடானை விண்ணகனை பேரு பேருந்துரையின் மன்னானை வானவனை பாதியடும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி காட்டானை என்னானை என்னப்பன் என்பாக இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானார் வெற்றி பிறகரிய பெம்மான் வேறும் துறையார் கொட்ட குதிரையின் மேல் வந்தருளி கண்ணடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பருப்பான் தொல்புகழே பற்றி பாசத்தை பற்றனா பற்றுவான் பற்றிய ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானார் பற்றிய பாசத்தை பற்றனா பற்றுவான் பற்றிய ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானார். ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உள் கலந்து, என்னுடைய உடம்புல கலந்திருக்கிறான், உயிரில் கலந்திருக்கிறான், அறிவில் கலந்திருக்கிறான், என் உள்ளத்துல கலந்துட்டான். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரம் அந்த முன்னில்லா ஆனந்தம் பெற்று யாதவி பெற்றோர் என்பார் சிந்தையே கோயில். அதான் உள் புகுந்து உள் கலந்து சிந்தையே கோயில் கொண்ட என் பெருமான் திருப்பெருந்துறைவை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்ட அதான் ஊன்கலந்து. யான் இதற்கு ஏதோர் கைமாறு செய்ய முடியாது யாருக்கு? இறைவன். கரைசி இந்த மிருதங்க வாசிக்கா அந்த அம்மா குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்குது. மதங்களை எவ்வளோ பாசம் வருது. அதே மாதிரி தான் இறைவன். மிருதங்க தான் வாசிக்கலாம், தண்ணிக்காக பேசுறது நான் காரணம் எனக்கு. அவங்க ஹைஸ்கூல் டீச்சர், அவங்க அந்த ராதாபாய்ங்கிற டீச்சர். அவங்க ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உள்கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பி கட்டி மசா. அது அனுபவிச்சாதான் தெரியும். என்ன சொல்றீங்க? தேனாய் அமுதமுமாய் கரும்பு கட்டி மாதிரி இருக்கிறாரா யாரு? சிவபெருமான். ராமோர் அறியா வடியனுக்கு தந்தருள், தேவர்களுக்கு தெரியாததை எனக்கு கொடுத்தார். தேனார் மலர்கொன்றை, தேனுடைய கொன்றை மலர். இந்த கொன்றை வந்து சிவப்பு, அந்த கொன்றையில சிவப்பு நிறம் இருந்தால் சிவனை குறிக்கும். அந்த மரத்தினுடைய பசுமை நிறம் அம்மையை குறிக்கும். பொன்னிறம் ரெண்டு பேரையும் குறிக்கும். அதில் உள்ள கேசரம் பிரணவத்தை குறிக்கும். ரொம்ப சிம்பிளா சொன்னா கொன்றை மலர் ஓங்காரத்தை குறிக்கும். அதனால்தான் சிவனுக்கு எந்த மலர் உகந்ததாகிறது? கொன்றை மலர் உகந்ததாக. தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சே ஆனா அறிவு. ஆனா அறிவுனா உணர உணர பேரின்பம் தருகின்ற அறிவு. நம்முடைய அறிவு ஒரு கட்டத்தில், இப்போ நான் இருக்கிற தமிழாசிரியராக இருந்தேன், ஓய்வு பெற்றுட்டேன். தமிழாசிரியர் வேலைக்கு போகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை, ஏன்னா அந்த வயசாகிட்டு முடியாதுங்கிற எண்ணம் வருது. ஆனால் இந்த சைவம் சார்ந்த சித்தாந்த அறிவு எப்படின்னா, என் மகன் சொல்கிறான், நீங்கள் சித்தாந்த ஒரு வேலைக்கு எவ்வளோ வீட்டில் உட்காருங்க அப்படிங்கிறான்.
பையன் சொல்கிறான். ஆனால் நமக்கு அதுக்குள்ள போகாமல் நினைச்ச முடியல, இருக்க முடியல. இப்போ வெளிநாட்டில் பிள்ளைகளை வச்சாலே இது ஆபத்து. அது பேசாமல் பக்கத்தில் வச்சு வருது நல்லது. வெளிநாட்டுக்கு விடக்கூடாது. புரியுதா? நீங்கள் எந்த சித்தாந்த வேலைக்கும் போக வேண்டாம்னு நான் சொன்னேன். வெளிநாட்டுக்கு நீ போகாது நான் சொன்னேன். நீ 2 பேரும் கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது. புரியுதா? வெளிநாட்டில் நீ இருந்துக்க, உள்நாட்டில் நான் இருந்துக்கிறேன். எனக்கு இது சந்தோஷம், உனக்கு புரியுதா? ஆனால் அறிவுனா இது குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் திருவாசம் முற்பதில் அது இது படிக்க படிக்க என்ன ஆகுது? பேரிப்பமாக இருக்குது. அதான் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாய். எல்லா உயிர்களுக்கும் யார் தான் தலைவன்? சிவபெருமான் தலைவன். நின்றவா கூறுதுங்கான். கூறுதுன்னா இருப்பாரு, கூறுதுங்கான் சூடு. இந்த பதியத்தில் அந்த 17வது மந்திரம் தான் அந்த கலைவியினுடைய முதிர்ந்த அகத்துரைப்பாடு. இந்த மந்திரத்தை தான் உமாவதி சிவம் நெஞ்சு விடுதூதா மாத்துறாருங்க. சைவத்தில் நம்ம கூட்டத்தில் இதை ஒரு மெசேஜாக கொடுத்துருக்குறோம். இந்த மந்திரத்தை தான் நெஞ்சு விடுதூதா மாத்துறாரு. யாரு? உமாவதி சிவம். அதில் நெஞ்சு விடுதூது கான்செப்ட் என்ன? நெஞ்சை என் குருநாதர்கிட்ட போய் கொன்றை மாலையை வாங்கிட்டு வாங்குறாரு. இந்த மந்திரத்தை இப்போ கவனிங்க. அந்த கான்செப்ட் அப்படியே வரும். சூடுவேன் பூங்கொன்றேன், நான் கொன்றை பூ சூடுவேன், சிவபெருமானுடைய தலைவன், அவன் மாலையை வாங்கி நான் அணிவேன் அப்படின்னு தலைவி சொல்றார். சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன், அவனுடைய தோளோடு நான் சேர்வேன். அந்த அன்பு முற்றி விட்டது. அன்பு முற்றும் போது சிவன் மேல அவளுக்கு அவ்வளவு அன்பு. கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன், சிவபெருமான்ட்ட நான் ஊடல் கொள்வேன். ஏன் நீங்க சீக்கிரமா வந்து எனக்கு அருள் செய்யல? ஏன் சீக்கிரமா வந்து இங்க சண்டை போடுறதுக்கு ஏதோ ஒரு காரணம். நான் யார் கூட சண்டை போடுவேன்? ஊடுவேன், செவ்வாய்க்கு ஒழுகுவேன், உள்ளூரிக்கு தேடுவேன். யாரை தேடுவேன்? கண்ணப்ப நாயனாருடைய நிலை நினைச்சு பாருங்க. தேடுவேன், தேடி. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். இந்த வரியை மிஸ் பண்ணீங்கன்னா சைவம் அடிபட்டு போயிடும். சிவன்களிலே சிந்திக்கும். கடைசியில் எதைத்தான் சிந்திக்கணும்? சிவன்களிலே சிந்திக்கும். அதாவது சிவபெருமானை காதலிப்பதாக கனவு காணலாம், ஆனால் சிவபெருமானை கல்யாணம் செய்வதாக சொல்லக்கூடாது. நீங்க இந்த முன்னை அவனுடைய நாமம் சொல்லுங்க. முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆர்வம் கேட்டால், பேத்தியும் அவனுக்கு பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகழ்ந்தால் அகழ்ந்தால், ஆச்சாரத்தால் தன்னை மறந்தால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாடே. சித்தாந்தத்தில் ஒரு செய்தி இருக்குங்க. சிவனை காதலிக்கிற மாதிரி பாடலாம், ஆனா முடிக்கும் போது எதைத்தான் சொல்லணும்? திருவடியை தான் சொல்லணும். அது எவ்வளவு அந்த சித்தாந்த கான்செப்டை வச்சார். அந்த சேவக நாடு ஒடிசே எத்தனாவது மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறோம்? சிந்திப்பு வாடுவே, சிவனை புரிந்தா வாடுவே, பேர்த்தும் மீண்டும் அவர் வந்துட்டார், நான் சந்தோஷப்படுவேன். அனலேந்தி ஆடுவான் சேவடியே ஆடுதுங்கான் அம்மா. இந்த பதியத்துல இந்த மந்திரம் தான் பதியத்தின் கான்செப்ட் முழுவதையும் சுமக்கிற பதியம். அண்ணாமலையில் பாடப்பட்டதுனால நம்ம எந்த வரி வச்சுக்கிட்டோம்? பாடுதுங்கா என்ற மந்திரத்தை வச்சுக்கிட்டோம். கிளிவந்த மென்மொழியால் கேள்கிழரும் பாதியன். அம்மா கிளி மாதிரி, அம்மை வந்து கிளி மாதிரி பேசுதான். பார்வதி பேசுனா என்ன பேசுற மாதிரி தெரியுதா? கிளி பேசுற மாதிரி இருக்குதா? பன்னிநேர் மொழியால் சொல்றாங்கல்ல, கிளி பேசுற மாதிரி இருக்குதா? பார்வதி பேசும்போது கிளி என்ன நிறத்துல இருக்கும்? அது அம்மையும் பச்சை நிறத்தில் இருக்குல்ல. இவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிக்கிறார் மாணிக்கவாசர். கிளிவந்த மென்மொழியால் கேள்கிழரும் பாதியனை. கேள் என்ற சொல்லுக்கு ஒளின்னு அர்த்தம். வெளிவந்த மாலையும் காண்பறிய வித்தகனை. அது ஒரு சைவ சித்தாந்த ரகசியம் இருக்கு. அதாவது உயிரே தொடங்கும் போது சொல்லிட்டேன், இங்கு சொல்லப்படுகிற திருமால் நம்ம கும்பிட திருமால் கிடையாது, இது உயிர் வர்க்க திருமால். அவர் எங்க வந்து தேடினாராம்? வெளியே வந்து தேடினாராம். அப்போ தேவாரத்துக்கு போங்க. தேடி கண்டுகொண்டே திருமாலோடு நான்முகனும் தேடி தேடினா தேவனை. மாணிக்கவாசர் சொல்ற தப்பு என்னங்கிறார்? எங்க தேடுறது தப்புங்கிறாரு? வெளியே தேடினது தப்புங்கிறார். வெளியே தேடினது தப்பு. சிவனை தேட வேண்டியது இல்லை, தேட வேண்டியது இல்லை. ஏன் தேட வேண்டியது இல்லைன்னா, எல்லா இடத்துல இருக்கிற பொருளை எப்படி தேடுறது? சைவ சித்தாந்தம் கேட்குது, எல்லா இடத்துல இருக்கிற பொருளை எப்படி தேடுறது? ஒரு அம்மா பேரன் தன்னுடைய மகனை காணலன்னா, மகன் வீட்டில் இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருக்கணும், இன்னொரு இடத்துல இருந்தால் வீட்டில் இருக்க மாட்டான். ஆனால் சிவபெருமானுடைய கேரக்டர் அதுவா? சிவனை தேடக்கூடாது, நாடணும்னு சொல்லுது சைவ சித்தாந்தம். நாடுதல்னா விரும்புதல். அதனாலதான் அப்பர் ரொம்ப விவரமா தப்பிச்சிட்டார். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடா தேவனை உள்ளே தேடி கண்டுகொண்டேன். அதைத்தான் வெளிவந்த மாணவியனோடு காண்பறிய வித்தகன் தேரல் தேன் தெளிவந்த தேரலை சேரார் பெருந்துரையான்
எளிவந்து இருந்து இறைவன் எப்படி வர்றாரு? எளிமையா வர்றார். எளிவந்து அருமையில் எளிய அழகே போற்றி. எளிமைக்கு நம்ம சமயங்கள் கூறுகின்ற எல்லா கடவுள்களும் உதாரணமாக இருக்கிறது. எளிமையா வர்றாரு. இப்போ ஐயா வந்து வஞ்சிபுரத்தில் மகாபாரதம் பேச சொன்னாங்க. அந்த 10 நாளும் எனக்கு நேரம் போனதே தெரியல. அப்போதான் முதலாக மகாபாரதத்தை முழுசா படிக்கிறேன். அதில் அர்ஜுனன் வீரமாக இருக்கிறான். வீரமெல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணர் யாரா இருக்கிறார்? தேரோட்டியா இருக்கிறார். இதுதான் அந்த கடவுள்களுக்கான சிறப்பு. பக்தனுக்காக கடவுள்கள் தங்களை என்ன செய்து கொள்கிறார்? எளிமைப்படுத்திக் கொள்கிறார். அதைத்தான் எளிவந்து இருந்து இறைவன் எளிமையா வர்றார். பன்றி குட்டிக்கு பால் கொடுக்க பன்றியா வர்றார். தாயுமானவரா வர்றார். ஒரு தாய்க்கு உதவுவதற்கு தாயுமானவரா வர்றார். இல்லையா? யாசகம் பெறுபவனா வர்றார். எளிவந்து இருந்து இறங்கி எண்ணறிய இன்னொருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளிதுகள. உள்ளத்தின் உள்ளே எப்போ ஒளிதுகளும் தெரியுமா? இப்ப அண்ணாமலை ஒளிய பாடிட்டு இருக்கிறார். அதனால எங்க ஒளிதுகள்னாரு? அண்ணாமலை ஒளியை தான் பாடுறேன், நீ சாமியை வெளியே பார்த்தே பழகிறாத, எங்கேயும் பாருங்கிறாரு. சரியில் இருப்பவனுக்கு உள்ளே ஒளி வராது, தெரிஞ்சுக்கிடுங்க. சைவ சித்தாந்தம். கிரியில் இருப்பவனுக்கு உள்ளே ஒளி வராது. அதனாலதான் சிவலிங்கத்தை வச்சு பக்கத்தில் விளக்கேற்றுறோம். யோகத்தில் இருப்பவனுக்கு உள்ள ஒளி வரும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பர் சுவாமிகள் மாதிரி உள்ள யாரப்பாரு? இறைவனை ஒளியாப்பாரு. அதான் ஒளி வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளிதுவிட. அடி வந்த அடினா இரக்கம், அருள். அந்தணன் குரு பாடுகின்றான் அம்மா முன்னாலே மூவர்க்கும் முற்றுமார். மூவருக்கும் முன்னாலும் அவர் இருக்கிறார். சிவஞான போதத்தில் அவனவள் அது என்னும் நூற்பாங்கிறது அர்த்தம் பேசு. புரியுதா? மூவருக்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னாலே. எல்லா முன்னை பழம்பொருக்கும் அதுதான் கான்செப்ட். பழசுக்கெல்லாம் முன்னால் இருக்கிறார், புதுசுக்கெல்லாம் பின்னால் இருக்கிறார். அதுதான் முன்னானை மூவருக்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னாலே. அதாவது மூன்று என்ன இந்திரன் ஒரு பாட்டுக்குள்ள நமக்கு 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார். 6 கோடி நாராயணர் அங்கனை எரு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்பர் பாடுறார். எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மாண்பலர் மாண்டனர்தான் தோல் நோக்கம். யார் பாடுறா? மாணிக்கவாசகர் பாடுறார். அதைத்தான் பின்னகனை தலைக்கோலம் உடையவனை சந்திரன் பிறை உடையவனை பேணு பெருந்துறையில். பேணு என்றால் விரும்பத்தக்க என்று பொருள். நிறைவுக்கு வந்துட்டோம். 5 நிமிஷத்தில் நிறைவு பண்ணிடுவோம். பேணு பெருந்துறையில் மண்ணானை நிலைத்திருப்பவனை வானவனை மாதியனும் பாதியனை தென்னானை காவானை. சரியா பிரிக்கணும். தென் ஆனை காவானை. தென்னு தான் அழகு அர்த்தம். இந்த இடத்துல திருவானைக்காவை பாடுறார். இந்த இடத்துல எந்த ஊர்ல பாடிட்டு இருக்கிறார்? அவர் முடிவு பண்ணார். ஒரு 5-6 ஊரையாவது சொன்னோம்னா அந்த ஊருக்காக போவாங்க முடிவு பண்ணார். தென் ஆனை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை. என்னானைனா கண்டவாணி தேசிகர் சொன்னாரு, எனக்கு உரிய என் ஆணை அப்படி படிக்கணுமா? எனக்கு உரியவன் ஒரு பொருளாம், என்னுடைய ஆணைன்னு சொல்லணுமா சிவபெருமான்? நமக்கு ஒரு யானை இருந்தா எவ்வளவு பலம். சிவபெருமான் நம்ம கூட இருக்கிறது எது இருக்கிற மாதிரியா? யானை பலம். என் ஆணை. இன்னொரு பொருள் கண்டவாணி தேசிகர் அதை எழுதுறதுக்கு ஒரு கோயில் கட்டல. யானைக்கு என்ன குணம்னா, அந்த யானைக்கு மேலே ஏறணும்னா முதல்ல எதை கொடுக்கும்? காலை கொடுக்கும். சிவபெருமான்கிட்ட போனோம்னா முதல்ல எதை தருவார்? திருவடியை தருவார். காலை கொடுத்து எங்க தூக்கி வைக்கும்? சாபம் வாங்கிட்டு வந்தாங்க, அவனை தூக்கி எங்க வச்சிருக்கிறாரு? தலைக்கு மேல வச்சிருக்கிறார். அடைக்கலம் கொடுக்கிறார். அதான் என் ஆணை. என்னுடைய யானை யாரு? சிவபெருமான். என்ன ஆணை? என் அப்பன் என்பார்களுக்கு என்னுடைய அப்பான்னு சொல்லணுமா? இறைவன் நமக்கு தந்தை. தந்தை நல்லது செய்தா பாராட்டணும், நேற்றுதான் பொருள் சொல்லணும். கெட்டது செய்தா கண்டிக்கணும், பரிசு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடியவர் யாரு? இறைவன். ஞானத்தை தருகின்ற தந்தை. இந்நமுதை அண்ணானை. அண்ணானைனா அந்த தன்மை உடையவனை. அண்ணானை பாடுகின்றான் அம்மானாய் என்றார். அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டோம். பெற்றி பிறர்க்கரிய பெருமான் பெருந்துரையான். அதாவது சிவபெருமானுடைய பெருமை பிறருக்கு இல்லைங்கிறார். பெற்றின தன்மை. பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி மதுரையில் பாண்டியனுக்கு அருள் செய்ய. கொற்றன வெற்றி உடைய குதிரை. குதிரையின் மேல் வந்தருளி. இந்த குழந்தைகளை எல்லாம் தேவாரம் பேச வச்சிருக்கிறோம். இப்போ குழந்தைகளை எல்லாம் தேவாரம் பேச வச்சிருக்கிறோம். தேவார திருவிழாமே ஒரு விழா போட்டிருக்கிறோம். 5வது ஞாயிறு வரும்போதெல்லாம் தேவார திருவிழா. குழந்தைகள் கம்பல்சரி பேசி ஆகணும். பேசவும் செய்யணும்,
பாடவும் செய்யணும். அதனால எல்லாம் நோட்ஸ் எடுக்கணும். இனிமேல் நோட்ஸ் எடுக்காம வர்றவங்களெல்லாம் நோட்ஸ் எடுங்க. புரியுதா? ஆமாம். பெற்று கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி. நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டார். சாமி எதை நீக்குவார்? குற்றங்களை நீக்குவார். நாம் என்னென்ன தவறு செய்துட்டோமே கவலைப்பட வேண்டாம். இனி செய்யாமல் இருந்தால் போதும். அந்த தவறுகளையெல்லாம் யார் பொறுத்து விடுவார்? இறைவன் பொறுத்து விடுவார். மாணிக்கவாசகர் கேட்கிறார். மாணிக்கவாசகரை பார்த்து சிவன் சொல்றார், நீங்க செய்த தவறுகள் ஒரு மலை அளவுக்கு இருக்கும். இருக்கட்டும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? குன்றையணைய குற்றங்கள். எவ்வளவு அழகா எடுக்கிறார் பாருங்க. மாணிக்கவாசகரை பார்த்து சிவபெருமான் சொல்லல, அப்படி சொன்னதா இவர் கற்பனை பண்ணிட்டார். நீங்க ஒரு மலை அளவுக்கு தப்பு பண்ணீங்க, அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அதை மன்னிக்கிறதுனால உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா அதை சொல்லி பேசிக்கிட்டேன். குன்றையணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தால் கெட்டது பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றினார். அதான் வள்ளலார் சொன்னார், குற்றம் புரிதல் எனக்கு நேச்சர், குற்றத்தை பொறுத்தல் உனக்கு நேச்சர். அக்ரிமெண்ட்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்னார். அதனால குற்றங்கள் நீக்கினார். குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு. நம்மகிட்ட ஏதோ ஒரு குணம் இருக்கும்ல. பள்ளிக்கூடத்துல எல்லாம் அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு நல்ல குணத்தை கண்டுபிடிப்பாங்க. பேச்சு திறமை இருக்கும், ஓவிய திறமை இருக்கும். அந்த குணத்தை வச்சு யார் கொண்டாடுவா? இறைவன் கொண்டாடுவா. இப்போ நீ நூல் எழுத சொன்னா என்னால முடியாது. ஐயா எடுத்துட்டீங்கன்னா பேசவும் செய்யறாரு, நூல் எழுதுறாரு. அது அந்த குணங்களை பாராட்டுறாரு. வாரியார் சுவாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா வீணை வாசிக்கிற திறமை இருந்ததுங்கிறாங்க. யாருக்கு? வாரியார் சுவாமிகளுக்கு. அந்தந்த உயிர்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை எடுத்து கொண்டாடுறாரு. தம்பி பேசட்டோம்னா பேச மாட்டான், என்ன வாசிப்பான்? மிருதங்கம் வாசிப்பான். ஒவ்வொருத்தரையும் அந்தந்த இடத்துல அந்த குணத்தை வச்சு யார் கொண்டாடுறாங்க? இறைவன் கொண்டாடுறார். குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி. கோதாட்டினா பாராட்டி, அல்லது கோதுனா குற்றம். குற்றத்தை நீக்கி சுற்றிய சுற்ற தொடர்பு இருப்பார். இந்த சைவ பயணத்துல, இறை பயணத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எங்க நான் வீட்டில் வகுப்பு போடுறேன். கோயில் ஏதாவது திருவிழா இருந்தா, பூஜை இருந்தால் வகுப்பு வைக்க முடியாது. எங்க வீட்டில் வகுப்பு எடுப்போம். முதல்ல வீட்டுக்குள்ள எடுத்துட்டு இருந்து வீட்டுக்குள்ள எடுக்க முடியல. குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கிறது. என்னுடைய பேத்திக்கு 3 வயசு தான். அங்கே வந்திருக்குதா கையல்? எங்க இருக்குது கையல்? வாரியம் மேடைக்கு. என்னுடைய பேத்தி முந்தா நாள் வகுப்பு ரெடி பண்ணுது. சீமார் எடுத்து கூட்டுருங்க. நான் சொல்லிட்டேன், சைவத்தில் இதே எனக்கு போதும், வேற ஒன்றும் வேண்டாங்க. சீமார் எடுத்து கூட்டுது. யாரெல்லாம் பார்த்தீங்க? இவங்களாம் பார்த்தீங்க. சேர் எடுத்து போடுது, டேபிள் எடுத்து போடுது, ஜம்கால விரிக்குது. எத்தனை வயசுல? அது போதுங்கிறேன். புரியுதா? அந்த குணத்தை நம்ம என்ன செய்வோம்? பாராட்டும். அது மார்க்கெட்டு கிடையாது, எடுக்கலையா அவங்க அம்மா அப்பா கிட்ட. நாம் அதை எந்த சைடில் வளர்த்துக்கலாம்? சைவத்து சைடில் வளர்த்துக்கலாம். சுற்றிய சுற்ற சுடவு இருப்பான். இந்த பயணத்துல உங்களுக்கு சொந்தம் ஆதரவாக இருக்குதுன்னா சொந்தத்தை உங்க கூட வைப்பார். சொந்தம் தடையாக இருந்தால் அந்த சொந்தங்களால தடை வராமல் பார்த்துக்கலாம். எதை வராம? தடை வராமல் பார்த்துக்கலாம். எங்க குடும்பத்துலாம் இந்த பணிக்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. நாங்கள் பட்டிமன்றத்துக்கு போகும்போது அன்பு சிசுமையா, ராமச்சந்திரன் ஐயா கூட நிறைய வருடங்கள் போயிருக்கோம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு காலத்தில் பட்டிமன்ற ஐயா கூட போய் சொற்பொழிக்கு வர்ற காசில் நான் வாழ்ந்த காலங்கள் உண்டு. அதுதான் என்னுடைய வாழ்வாதார செலவு. வாழ்ந்த காலங்கள் உண்டு. அப்போ மேடையில் ஐயாவெல்லாம் சொல்லுவாங்க, மைக்கும் மனைவியும் சரியில்லைன்னா சொற்பொழிவுக்கு வராதப்பா. சொற்பொழிவாளர்களுக்கு என்னுடைய அட்வைஸ், மைக்கும் மனைவியும் சரியில்லைன்னா சொற்பொழிவுக்கு வராது. மைக்கு சரியானதான் பேச முடியும். மனைவியை சரியா இருக்கணும்னா அவங்க ஒத்துழைச்சாலும் என்ன பண்ண முடியும்? சமயம் பண்ண முடியும். அதான் சொல்றாரு, சுத்திய சுற்ற தொடர்பு இருப்பான். குடும்பம் அல்லது சொந்தம் உனக்கு ஆதரவுனா அவங்களை தூண்டி ஆதரவு கொடுப்பார். ஆதரவு இல்லைன்னா அதனால் உள்ள தடைகளை குறைப்பார். அறுப்பான் தொல்புகழ். இன்னைக்கு முழுவதும் இறைவனுடைய புகழ் தான். தொல்புகழே பற்றிய பாசத்தை பற்ற. இந்த பதிகத்தை நீங்க பாடும்போது ஒரு நோக்கம் வச்சுடுங்க. எனக்கு ஆணவம் போகணும், கண்ணும் போகணும், நாயும் போகணும். பற்றர் நாம் பற்றுவார். அதெல்லாம் போறதுக்காக இறைவன் நம்மளை பிடிக்கிறார். புரியுதா? அருளார் அமுது ஊட்ட மறுத்தனை மறுத்தனன் யாமுன் அருளறியாமையினால். எங்க சொல்றாரு? நீத்தல் விண்ணப்பத்தில் 5:6 சொல்றாரு, அருளறியாமையினால். நாம மறுத்துருவோம்னு இறைவன் என்ன செய்யறாரா? பற்றி பிடிக்கிறாரா இறைவன். பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மா என்று நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திகா மன்றத்தினுடைய அனைத்து பொறுப்பாளருக்கும் முதல்ல நன்றியை சொல்றோம். அதுபோல சரவணன் ஐயாவுக்கு நன்றி சொல்றோம். அதுல டாக்டர் ஐயா எல்லாருக்கும் சிறப்பித்து நன்றி சொல்றோம். சம்பந்த சரணாலயம் வர்றாங்கன்னு ஒரு தகவல் வந்தது எனக்கு. ஐயா வந்தாருன்னா நமக்கு பயங்கர தைரியமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி யாரும் வந்தாங்க. நம்ம குருநாதர் வந்தாங்க,
அதுபோல் வருகை தந்தவர்கள் நம்முடைய சித்தாந்த அமைப்பாளர் ஐயா, அதுபோல நம்முடைய பாடசாலை குழந்தைகள், பெரியோர்கள், மாணவர்கள், ரொம்ப முக்கியமாக எங்கிருந்து வந்தவங்க, பழனியிலிருந்து வந்த அடியார்கள் எல்லாருக்கும், எல்லா ஊர்லேருந்து வந்த எல்லா அடியார்களுக்கும் வணக்கத்தை சொல்கிறோம். அடுத்து நன்றி உரை மன்றம் சார்பில் சொல்கிறோம். அடியார் பெருமக்களே, எல்லாரும் ஒரு தடவை எந்திரிச்சுன்னு ஐயாவுக்கு கைத்தட்டல் கொடுக்குறேன். நன்றி 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 ஐயா.